தெற்கை பூர்வீகமாகவும் புலம்பெயர் நாட்டிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தெய்வானந்தி சதாசிவம் அவர்களினுடைய சிறுகதை மற்றும் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்விலே நாம் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் விருந்தினர்களினுடைய வரவேற்போடு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்விலே நாங்கள் இணைய இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசியுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய செல்வசேன குருக்கள் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நமது யோகாம்பிகை சமேத யோக லிங்கேஸ்வர பெருமானுடைய குருவாகவும் விளங்குகின்ற செல்வசேன குருக்கள் அவர்கள் இப்பொழுது மங்களகரமாக மங்கள விளக்கேற்றி இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றார். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக இன்றைய நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் துணைவேந்தரும் சமூகவியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியராகவும் விளங்குகின்ற கலாநிதியன் சண்முகலிங்கன் சார் அவர்களையும் அவருடைய பாரியார் அவர்களையும் இணைந்து இந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்விலே கௌரி சண்முகலிங்கம் அவர்களையும் இணைந்து கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக நமது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர் திருவாளர் லலிசன் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பார்ந்த பேராசிரியர் சிவானி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக ஈழத்தினுடைய மூத்த கவிஞரும் பல்துறை ஆற்றலாளருமாக விளங்குகின்ற சோப்பா என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்ற மூத்த கவிஞர் சோ பத்மநாதன் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக நூலாசிரியனுடைய நீண்டகால நண்பியும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியத்தினுடைய விரிவுரையாளருமாகிய உதயாமிஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிறைவாக சகோதரராகிய திரு திருமதி சிவானந்தம் தம்பதியினரை இன்று இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்விலே இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக நூலாசிரியனுடைய மற்றொரு சகோதரரான பரமானந்தம் அவர்களோடு இணைந்து திருமதி பரமானந்தம் தம்பதியினர் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை சிறப்பிப்பார்கள்.
தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் திருமதி பாலசிங்கம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிறைவாக திருமதி ஸ்ரீ வரதராஜன் அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிறைவாக நூலாசிரியர், இன்றைய விழாவினுடைய நாயகியாக விளங்குகின்ற நூலாசிரியை அவர்கள் மங்கள விளக்கேற்றி இன்றைய மங்கள விளக்கேற்ற நிகழ்வை இனிதாக நிறைவு செய்வார். மங்கள விளக்கேற்ற நிகழ்வினை தொடர்ந்து திருமுறை ஓதுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மங்கள விளக்கேற்ற நிகழ்வினை தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்களை நாம் அன்போடு மேடை கலைக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கே கலந்து சிறப்பிக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் நாம் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்கள் மேடையில் வந்து அமர்ந்ததும் தொடர்ந்து திருமுறை ஓதுதல், தமிழ்தாய் வாழ்த்து போன்ற நிகழ்வுகள் இங்கே தொடர்ச்சியாக இடம்பெறும். கவிஞர் சோபா சார் மற்றும் ஏனைய விருந்தினர்களையும் இந்த மேடையில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு தொடர்ந்து அரங்கிலே திருமுறை ஓதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. திருமுறை ஓதல் நிகழ்வை வழங்குவதற்காக நுண்கலை மாணி புகரேஸ்வரி செல்லத்துறை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒளிய தவம் அடங்கும் இடம் கருதி நன்றீரல்ல அடிகளடி நிழற்கு ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சொலாவியங்கும் எழுமனைகள் தோறும் மறையின் நோலி தொடங்கும் கடந்து தடம் கோயில் சீர் தூங்கானை மாட தொழுமின்களே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே வெட்டிடுதி கண்டாய் விரல் வங்கை தோளுடையவனே மன்னூத்தர கோசமங்கைக்கும் அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே
நீயுலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயுகருள் கோடை திரலோக்கிய சுந்தரனே மன்னுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகரே போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமை போன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்து பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டிதின்றி இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றே பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றோ மறவாமை வேண்டும் எல்லாம் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதே உன் அடியின் கீழ் இருக்க என்றார் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். தமிழ் தாய் வாழ்த்து பேராசிரியர் கலாநிதி சண்முகலிங்கன் முன்னாள் துணைவேந்தர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்த தனிக்கும் அளந்திடும் வன்மொழி வாழியவே கீழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
ஆசியுடைமை கற்பக பிள்ளையார் கோயிலுடைய குருக்களாகிய ஸ்ரீ செல்வசேன குருக்களவர்கள் வழங்குகிறார். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி கவிகுல தெய்வம் கற்பக விநாயகனை மனத்தில் நிறுத்தி இந்த வளாகத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற யோகலிங்க பெருமானை நினைத்து இங்கே சபையிலே கூடியிருக்கின்ற பேராசிரியர்கள் கல்விமான்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற சபையிலே வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வணங்கி இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் ஆசிரியரை கூறுமாறு என்னை கேட்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. பாரதி கண்ணம்மா மற்றும் சிறுகதை தொகுதி என்பன இங்கே வெளியிடப்பட இருக்கின்றன. எப்பொழுதும் இந்த தமிழை நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு பற்பல விடயங்கள் ஆக்கிக் கொண்டிருந்தாலும் ஆனால் இந்த தமிழை அழிப்பதற்கென்றே சில சக்திகள் உருவெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் எண்ணியிருக்கலாம் சில காலங்கள் செல்ல இந்த தமிழ் அழிந்து விடும். ஆனால் ஒரு முன்னுதாரணமாக புலம்பெயர் நாட்டிலே இருந்து இந்த கோப்பாயத்தை பிறப்பிடமாக கொண்டாலும் அவர்கள் புலம்பெயர்ந்திருந்தார்கள். அங்கே தன்னுடைய கலாச்சார விழுமியங்களை பின்பற்றி செல்லவில்லை. எமது தமிழையும் எமது கலாச்சார விழுமியங்களையும் பின்பற்றி அவர்கள் இந்த நூலை இங்கே வந்து வெளியிட்டு எமது தமிழுக்காகவும் எமது கலாச்சாரத்திற்காகவும் நாங்கள் பூரணமாக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு இங்கே வந்து இந்த நூல்களை வெளியிடுகின்றார்கள். போற்றுதற்குரியது. இன்று தொலைபேசி காலம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்கொண்டு நிற்கின்றது. அவர்கள் இந்த புதுமையான புதுமை பெண்களை பாரதியார் எவ்வாறு கையாண்டார் என்கின்ற விடயங்களை எல்லாம் இந்த நூல்களினோடு அவர்கள் அறிவதன் மூலம் சற்று இலக்கியம் இலக்கணத்தில் வெட்டி பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பூரணமாக நமக்கு இருக்கின்றது. இப்போ சில காலங்களில் இந்த அர்ஜுனாவை பற்றி பலவாறு இலக்கியத்தில் இருந்தெடுத்து எழுதுகின்றார்கள். எனது மகள் கூட கேட்டால் இந்த இப்படியெல்லாம் இருந்ததா, இப்படி கவிதைகளை இப்படி போடுகின்றார்கள். அப்போ நான் நினைத்தேன், இப்படியான ஒரு பாரதியினுடைய கவிதைகளை இந்த முன்னுதாரணமாக இருக்கின்ற பெண்களுக்கு வசனமாக இந்த தொலைபேசிகளிலே போடும் பொழுது அவர்கள் இதை பற்றி ஆராய்ந்து தாங்களும் புதுவிதமாக போட வேண்டும் என்று சிந்திப்பார்கள். ஆராயும் போது பல விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்படும். வெளிக்கொண்டு வரும் பொழுது எமது தமிழ் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். எமது தமிழை, எமது முகவரியை, எமது கலாச்சாரத்தை மென்மேலும் வளர்ப்பதற்கு அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நூலாசிரியர்கள். இந்த நூலாசிரியரை எனக்கு எனது அவர்கள் சகோதரர்கள் இருவரையும் நன்றாக தெரியும். அவர்களை நான் சிறுவயதில் கண்டு நீரில் இப்பொழுது கண்டு எனக்கு எனது சாத்தியங்கள் குறைவாக இருக்கின்றன. ஆனால் இந்த கோப்பாய்க்கு மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு நூலாசிரியராகத்தான் கருதுகின்றேன். அவருடைய பணி இதோடு நின்று விடாது. சிறுவர்களையும்
இந்த தொலைபேசி கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் மீள ஒளிவரச் செய்து இந்த தமிழுக்கு பெரும் தொண்டாற்ற வேண்டும். இந்த தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அதனோடு அவர்களை வாழ வழி வகுக்க எல்லாம் வல்ல கற்பக விநாயகன் அவருக்கு அருள் புரிந்து மென்மேலும் இந்த தமிழ் சேவையை அவர் செய்ய வேண்டும் என்று கூறி ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசியுரையை தொடர்ந்து வரவேற்புரை திருமதி சா ஐயன் சூர்யா, மக்கள் வங்கி, கொழும்பு. அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். அறிவு அற்ற காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற வள்ளுவர் வாக்கிக்கிணங்க தனது அறிவினை நம் தேசம் கடந்தும் வளர்த்து கொண்டிருப்பதற்காக சான்றாக இந்நாளில் பாரதி கண்ணம்மா என்ற சிறுகதை நூலினையும் காக்கின் சிறகிலே என்னும் கவிதை தொகுப்பினையும் நூல் வெளியீட்டு விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாம் தமிழர் மரபிற்கு ஏற்ப வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அவ்வகையிலே இவ்விழாவில் வருகை தந்திருக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திருமதி பாலசரோஜா பாலசிங்கம், முதுகலைமானி ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகர் ஜால் கல்வி வலயம் அவர்களையும் மனம் வந்து வரவேற்கின்றோம். அடுத்ததாக இவ்விழாவிற்கு ஆசி உரை வழங்கிய சிவஸ்ரீ பாலசுப்ரமணிய ஐயர் செல்வசேன குழுக்கள் அவர்களையும் தாழ்மையுடனும் இறையன்போடு வரவேற்கின்றோம். அவ்வகையிலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் கலாநிதி என் சண்முகம், வாழ்நாள் பேராசிரியர், ஜாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், பல நூல்களின் ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறமை கொண்ட அவர்களை இவ்விழாவிற்கு பெருமையுடன் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முனைவர் சோ பத்மநாதன், ஈழத்து எழுத்தாளர், கவிஞர், ஆபிரிக்க சிங்கள கவிதைகளின் மொழிபெயர்ப்பாளர், கலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் முன்னாள் அதிபரை பணிவன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்விழாவில் திருமுறை ஓதி சென்ற குயிலின் குரலிசை பொருந்திய நுண்கலைமானி செல்வி புகனேஸ்வரி செல்லத்துறை ராமநாதன் கல்லூரி ஆசிரியர் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். செந்தமிழ் சொல்லருவி திரு லலிசன் சந்திரமௌலீசன் அதிபர், ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கோப்பாய் அவர்களை இவ்விழாவில் மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு உரித்தான நூல் ஆசிரியர்கள் அருகுரு திருமேனி சதாசிவனின் ஆற்றல் பொருந்திய ஆரோக்கம் சதாசிவத்தினதும், புவனமெல்லாம் ஆளுகின்ற புவனேஸ்வரியின் அருள் பெற்ற புவனேஸ்வரியின் புத்திரியுமாகிய எனது தந்தையின் இளைய சகோதரியுமாகிய கலை மாமணி தெய்வானந்தி சதாசிவம் அவர்களையும் நான் மருமகள் என்பதாலோ மருமகளாக ஏற்றுக்கொண்டு தலையாய கடமையாகிய இன்று உரிமையுடனும் பேரன்புடனும் எமது சொந்தங்கள் சுடைசூழ மிகவும் குடும்ப சார்பில் பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இவ்விழாவில் அறிவு உரை வழங்க வந்திருக்கும் பேராசிரியர் திருமதி சிவானி சண்முகதாஸ், துறை தலைவர், சந்தைப்படுத்தல், துறைமை முகாமைத்துவ கட்டுகள் வணிகவிடம், ஜாழ் பல்கலைக்கழகம் அவர்களையும் பேரன்போடு வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வெளியீட்டு உரை வழங்க வருகை தந்திருக்கும் செல்வி நிர்மலா தேவி நல்லையா, உப பீடாதிபதி, யாழ் தேசிய கல்வியற் கல்லூரி அவர்களையும் உவகையுடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவில் நயப்புரை வழங்க வந்திருக்கும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர் திரு வேல் நந்தகுமார் அவர்களையும் பேர் ஆதரவோடு வரவேற்கின்றோம். இறுதியாக இவ்விழாவில் வருகை தந்திருக்கும் ஆன்றோர்கள், கலைஞர்கள், பன்முகத்துறையிலும் பேராற்றல் கொண்டு இவ்விடத்தில் வீட்டிருக்கும் உற்றார் உறவினர்கள், இளைஞர்கள், நண்பர்கள், சிறுவர்கள் அனைவரையும் பேர் ஆதரவோடு வருக வருக என வரவேற்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்வேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக கல்வரை
இன்றைய நூல் வெளியீட்டில் சிறுகதை, கவிதை என்ற இரு நூல் வெளியீடு திருமதி தேவானந்தி அவர்களினால் வெளியிடப்படுகின்ற ஒரு அன்பான முக்கியமான இடை நிகழ்வாக நடக்கின்ற அந்த விழாவிற்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பிரதம விருந்தினர் பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் முனைவர் கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களே, ஆசியுரை வழங்கி சென்ற திரு செல்வசேன குருக்கள் அவர்களே, அறிமுக உரை வழங்க இருக்கும் பேராசிரியர் சிவானி சண்முகதாஸ் அவர்களே, நயப்புரை வழங்க இருக்கும் ஆசிரிய பயிற்சி கலாசார விரிவுரையாளர் கவிஞர் திரு நந்தகுமார் அவர்களே, நூலாசிரியர் தேவானந்தி அவர்களே மற்றும் இங்கு கொழும்பி இருக்கின்ற அறிவுசால் பெரியோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, எழுத்தாளர்களே, கவிஞர்களே, கவிதையை ரசிக்கின்ற இளைஞர்களே, எதிர்காலத்தில் எழுத்துத்துறையில் தடம் பதிக்கப் போகின்ற நிலையில் இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்களே, யுவதிகளே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்திய நிகழ்வு யோகர் சுவாமிகள் கூறியது போல எப்பவோ முடிந்த காரியம் இன்று நடைபெறுகிறது. நூலாசிரியர் தெய்வானந்தி அவர்கள் எங்களால் அன்பாக வசந்தி என அழைக்கப்படுபவர். கலைமானி பட்டதாரியாகியவர் கலைமானியை முடித்து ஆசிரியர் பணியிலே புங்குடுதீவிலே சேவையாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய திருமணத்திற்காக புலம்பெயர் நாடாகிய நோர்வேக்கு சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கையில் உண்மையில் தமிழ் பற்றும் அன்பும் அரவணைப்பும் உடைய அவர் சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையாரை இழந்தாலும் கூட தன்னுடைய சகோதரனாகிய சிவானந்தம் அவர்களுடைய கண்டிப்பான வளர்ப்பிலும் அன்பான வளர்ப்பிலும் வளர்ந்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் நூல் எழுதியது அவர் இங்கே இருந்திருந்தால் நிச்சயமாக இதுவரை பல நூல்களை படைத்திருப்பார். சிறந்த ஒரு படைப்பாளி. எனவே அந்த படைப்பாளியினுடைய இந்த நூல் வெளியீடு மிக சிறந்த ஒரு கர்மம் என கூறிக்கொள்வதோடு இங்கு வருக தந்திருக்கிற எங்கள் ஆசிரியர் விளங்கிய செல்வசேன குருக்கள் அவர்கள் இந்த கோப்பால் பிரதேசத்தின் சிறந்த ஒரு குருக்கள், ஆன்மீக வழியிலே மக்களை வழிநடத்துகின்ற ஒருவர். அவரை ஆசிரியரை கூட இறைவன் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். அடுத்ததாக இங்கு பிரதம விருந்தினர், நாங்கள் பலரை பிரதம விருந்தினராக அழைக்கலாம் என்ற நேரத்தில் அவருடைய அதாவது தெய்வானந்தியினுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் படித்த பொழுது அவருடைய விரிவுரையாளராக இருந்த பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களே கடைசியாக தெரிவு செய்யப்பட்ட. உண்மையில் சண்முகலிங்கன் சார் அவரை பற்றி பிறகு கூறுவோம். அவர் கிடைத்ததும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அரும் பொக்கிஷம். உண்மையில் அவர் பிரதம விருந்தினராக இங்கு வந்தது. துணைவேந்தராக, துறை தலைவராக, பல விடயங்களில் பன்முக திறமை கொண்டவராக விளங்குகின்ற ஒருவர். கவிஞராக அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு நூல்களை வெளியிடுகின்ற ஒரு படைப்பாளி. எனவே அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான் பிரதம விருந்தினராக அமைந்திருக்கின்றார். இதுவும் இறை சங்கல்பம். அடுத்ததாக எமது சிறப்பு விருந்தினராகிய முனைவர் கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள் அதிபர், ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய அதிபராக இருந்து இன்று வரை தன்னுடைய நிறைந்த வயதில், அவருடைய வயதை கூறுவதில் எனக்கு விருப்பமில்லை, ஏனென்றால் அவர்
நீண்ட காலம் இன்னும் வாழ வேண்டும். எனவே அந்த நிறைந்த வயதிலும் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இங்கு சிறப்பு விருந்தினராக வருக தந்திருக்கிறது இறை சந்தர்ப்பமே. அத்தோடு இந்த நூல் வெளியீடு, அத்தோடு அறிமுக உரை வழங்க வந்திருக்கின்ற பேராசிரியர் சிவானி சண்முகதாஸ் அவர்கள் நூலாசிரியரை பற்றிய அறிமுக உரையை கூறவிருப்பதனால் நான் அவரை பற்றி நிறைய கூறவில்லை. அடுத்து இந்த அதுவும் இறை சங்கற்பமே. அடுத்து உண்மையில் இந்த நிகழ்வுக்கு யாரை திருமுறை ஓத கூப்பிடலாம் என்று நாங்கள் சிந்தித்த பொழுது, எங்கள் தெய்வானந்தி யோசித்த பொழுது, அவருடைய அந்நியாராகிய புஷ்பராணி அவர்கள் தான் தெரிவு செய்த எங்களுடைய ஆசிரியை புவனேஸ்வரி செல்லத்துறையை, உண்மையில் அவருடைய பாடலை பல இடங்களில் அவர் கேட்டிருக்கின்றார். மிக பொருத்தமான ஒருவர் இன்று திருமுறையோடு எங்களுக்கு கிடைத்திருப்பது உண்மையில் அவருடைய நூலுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு செயலாகும். அடுத்து நயப்புரிய விளங்குகின்ற ஒரு வணக்கம் சொல்ல தவறிவிட்டேன், மன்னிக்கவும். நயப்புரிய வழங்க வந்திருக்கின்ற கவிஞர் புலோரியூர் நந்தகுமார் அவர்கள் இந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர், கவிஞர், சிறந்த எழுத்தாளர், நயப்புரிய வழங்குவதில் வல்லவர். எனவே அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அமைந்தது இறை சங்கற்பமே. இந்த நூல் வெளியீடு ஏன் செய்ய வேண்டும்? தெய்வானந்தி அவர்கள் தன்னுடைய முகநூலில் பல நூல்களை, பல கவிதைகளை போட்டுக் கொண்டிருப்பார். நானும் எனது முகநூல் உண்டாக அவருக்கு லைக் பண்ணுவதும் கொமெண்ட் பண்ணுவதும் இருக்கும். ஆனால் நான் என்னை அடையாளப்படுத்தி காட்டவில்லை, நான் யார் என்பதை. ஆனால் எனது பெயரிலிருந்து அவர் கண்டுகொண்டார். எனவே அவருடைய கவிதைகளை மிகவும் ரசித்து ருசித்து ரசித்து அதை பார்த்துக் கொள்வது என்னுடைய அம்சம். உண்மையில் சிறந்த ஒரு கவிஞர் எப்பவோ எழுதியிருக்க வேண்டிய விடயம் இன்று எழுதப்பட்ட நூலாக வந்திருக்கிறது. அவர் கணனம் நாளைக்கு முதல் எழுதியது இன்று நூலாக வந்திருக்கிறது. அவர் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும், இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர் உண்மையில் நூல் படைப்பாளி. இப்பொழுது அதற்கு முதலே 2 குழந்தைகளை படைத்தவர். அவர்கள் நன்றாக நோர்வேயில் வாழ்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தெய்வானந்தி இந்த நூல் வெளியீட்டை செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த சகோதரர்கள், உற்றார், அதுவே அவர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அத்தோடு அவர் வைத்திருக்கின்ற அந்த குழுமம் மிக பெரியது. எல்லோருடனும் தொடர்பை கொள்ளுகின்ற ஒரு நிலையம். அப்படிப்பட்ட அவரை, அவருடைய இந்த நூல் மதிப்பு மிக்கது. இந்த நூலை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த நிகழ்வு இன்று நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் அருள்பாலித்தமைக்கு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, என்னை தலைவராக பணியாற்றுமாறு பணித்த எனது சகோதரி வசந்தி, அதாவது தெய்வானந்தி அவர்களுக்கும் நன்றியை கூறி தொடர்ந்து நிகழ்வை நிகழ்த்துவோம். அறிமுக உரையை, நூலாசிரியர் பற்றிய அறிமுக உரையை பேராசிரியர் சிவானி சண்முகதாஸ் அவர்கள் நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். 2 நூல்கள் வெளியீடு செய்வதற்காக உள்ளார்ந்த அன்போடு வந்திருந்து அந்த எழுத்தாளரை ஊக்குவிப்பதற்காக இன்றைய பொன் மாலை பொழுதில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். தையல் குருவி கூடு கட்டுதல் போல சிறு சிறு குச்சிகள் சேர்த்து பெருக்கி அழகாக பின்னி இயல்பாக ரசித்து வரிகள் கோர்த்து வாசகங்கள் செய்து இலக்கணம் பிரித்து இலக்கியங்கள் அமைத்து பாரதியின் கனவுக்கு வடிவங்கள் செதுக்கி சிறகுகள் விரித்து செவ்வானம் வியக்க வர்ணங்கள் சேர்த்து
தன்னை படைத்தவனுக்காய் இலக்கியம் படைத்து பாரதி கண்ட பாரதி படைத்த தெய்வானந்தி பற்றிய ஒரு சிறு அறிமுகத்திற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். தான் படைத்தாத மன்றுக்கு அறிமுகம் செய்த படித்தவர் பற்றிய அறிமுகம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் தான் படைக்கப் போகின்ற இந்த புத்தகம் தொடர்பாக இந்த வசந்தி என்று அழைக்கப்படுகின்ற தெய்வானந்தி பற்றிய அறிமுகத்தை வழங்குமாறு என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். உண்மையில் தெய்வானந்தி தொடர்பாக எனக்கும் அவருக்குமான உறவு என்பது அவர் என்னுடைய நண்பியின் மாமியார். எனது நண்பி சொல்லித் தந்த வாசகங்களும் அவரை பற்றிய கூறிய அந்த பின்னணியும் என்னை அவர் மீதான ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. எனக்கு இருக்கின்ற கவிதை ஆற்றலும் அவருக்கு இருக்கின்ற கவிதை ஆற்றலும் ஒத்துப்போகின்றபடியால் இந்த அறிமுக உரைக்கு நான் பொருத்தமானவள் என்பதை எனது நண்பி தெரிவு செய்திருக்கிறாள். உண்மையில் இன்று வெளியிடப்பட இருக்கின்ற இந்த பாரதி கண்ணம்மா சிறுகதை தொகுப்பு காக்கை சிறகிலே என்கின்ற கவிதை தொகுப்பு, இதனை காலம் காலமாக சிறு சிறு குருவியாக இருந்து எழுதி சேர்த்த தெய்வானந்தியின் அறிமுகம் பற்றிய எனது சிந்தனைகள். 1963ஆம் ஆண்டில் கோப்பாய் தெற்கில் பிறந்த தெய்வானந்தி சதாசிவம் ஆரம்ப கல்வியை தனது ஊரில் உள்ள நாவலர் பாடசாலையிலும் 6ஆம் வகுப்பில் இருந்து கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலும் கல்வி பயின்று 1983ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்டார். தனது பல்கலை கல்வியில் பொருளியல், சமூகவியல், தமிழ் ஆகிய பாடங்களை கற்று 1987ஆம் ஆண்டு பட்டப்படிப்பினை முடித்து பின்னர் 4 வருடங்கள் ஆசிரியராக கடமையாற்றினர். 1992ஆம் ஆண்டு நோர்வே நாட்டில் புலம்பெயர் தமிழராக அங்கே சென்று தனது துறை சார்ந்த அறிவை விரித்து கணக்கியல், சுகாதாரம் போன்ற துறைகளில் மேலதிக கல்வியை தொடர்ந்து தொழில் புரியவும் ஆரம்பித்தார். தமிழில் உள்ள ஈடுபாடும் எழுத்துத்துறையில் இருந்த ஆர்வமும் அவரிடம் கவிதை, சிறுகதை போன்றவற்றை எழுதுவதை ஒரு மூச்சோடு புதிதாக ஆரம்பித்தார். இதில் பல பரிசுகளையும் பெற்றுக்கொண்டார். தன்னை போன்ற பல எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழ் எண்ணெய் என்கின்ற கவிதை குழுமத்தை ஆரம்பித்து பலருக்கு எழுதுவதற்கான தளம் ஒன்றை அமைத்துக் கொடுத்தார். தற்போது 1000க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட ஒரு இலக்கிய தளமாக விளங்கும் தமிழ் எண்ணெய் குழுமத்தை ஆரம்பித்து நடாத்துவதில் அவருக்கு பல ஈடுபாடு உள்ளது. இந்த ஈடுபாட்டுடன் கூடிய ஊக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் தெய்வானந்தி அவர்களுடைய சேவை தமிழெண்ணெயின் இதயம் நெகிழுகின்ற சேவையாகும். ஏனென்றால் இன்றைக்கு எமது இலக்கிய பரப்பை விரித்து நாங்கள் எங்களுடைய கவிதை நயங்களையும் சிறுகதை நயங்களையும் சொல்வதற்கான தளங்கள் என்பது மிகவும் அருமையாகவே இருக்கின்றது. பல்வேறு தேசமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு எழுத்தாளர்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடாக நிகழ்நிலை உண்டான கவியரங்கம், விவாத மேடைகள் நடாத்தியும் தனக்கு தமிழின்பால் உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அறிவை தேடும் காலம் வயதின்பால் அடங்குவதில்லை என்பதற்கு தெய்வானந்தி சதாசிவம் அவர்கள் ஒரு நல்ல உதாரணமாவார். நாங்கள் எழுதிய கவிதைகளை எந்த வயதிலும் நீங்கள் வெளியிட்டு வைக்கலாம், உங்களுக்கான களம் இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுக்கிறார் எங்கள் தெய்வானந்தி சதாசிவம். தனக்கு மிகவும் ஈடுபாடுள்ள இலக்கண இலக்கிய சூத்திரங்களை கற்று தமிழின் ஆழ்ந்த புலமையை யாவர்க்கும் அறிவித்தல் என்கின்ற பொது நோக்கில் ஜாப்பிலக்கணத்தை கற்று இப்பொழுது விருத்தப்பாக்கள் அதிகம் எழுதி வருகிறார். இங்கே ஒரு பாரதியின் சிந்தனை நினைவுக்கு வருகிறது. விழுந்த வேகத்தை விட நீ எழுகின்ற வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே யாரும் பயப்படுவார்கள் என்ற பாரதியாரின் வரிகள் இங்கே ஞாபகத்திற்கு வருகின்றது. காலம் காலமாக நாங்களை தோற்பதற்கும் தோற்கடிப்பதற்கும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு வேகமாக எழுகிறோம் என்பதுதான் எங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை தெய்வானந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். சிறு துரும்புகளாக தனது வாழ்வில் ஏற்பட்ட சவால்கள் அனைத்தையும் நடைபாதையில் நாம் கண்ட சிறு துரும்புகளாக எடுத்து தூர வீசிவிட்டு
சிந்தனை செய்து எல்லாம் தான் அடைய வேண்டிய பாதையில் முறையாக ஒன்று சேர்ந்து தன் இலக்கிய வாழ்வில் வெற்றி கண்டவர் இவர். எண்ணங்களை வெளிப்படுத்தி அவற்றை கலை வடிவமாக்கி கொண்டு வந்து கரு முட்டைகளாக சுமந்து கவிதைகளாக எழுதி வாழ்வின் தத்துவங்களாக வாய்ப்பாடுகளை தந்து மீண்டும் மீண்டும் அவற்றை உச்சரிக்க சொல்லி தன் பக்கம் திருப்பும் ஆரோக்கியமுள்ள ஆற்றல் எழுத்தாளனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை தெய்வானந்தி அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். தெய்வானந்தி அவர்கள் காட்டு நெருப்பில் வெந்து சுடுகனலில் புடமிட்டு வாழ்வின் கசப்புகளை வரிகளாக எழுதி மனிதர்களுக்கு சொல்ல வேண்டியவற்றை மணிகளாக உருவாக்கி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ்ந்து காட்டி தான் உயிர் கொடுத்த ஆக்கங்களை அறிமுகம் செய்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார். இவரது விடாமுயற்சியும் நேர்கொண்ட சிந்தனையும் எழுத்துக்களை தொகுக்கும் எண்ணமும் அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் நெறிப்படுத்தலாகவும் இருக்கும், பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் என்பதை இந்த அறிமுக உரையில் நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிமுக உரையில் ஒரு சிறந்த எழுத்தாளரை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த தெய்வானந்தி சதாசிவம் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி ஒரு சிறந்த எழுத்தாளருடைய எண்ணங்கள் எவ்வாறு வெளியில் வந்து அது பிரசுரமாக இருக்கின்றதோ அது முழுமையான திருப்தியை அந்த எழுத்தாளனுக்கு உருவாக்குகிறது. அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் சார்பில் மிகுந்த நன்றியையும் மரியாதைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அறிமுக உரையை நிகழ்த்தி சென்ற பேராசிரியர் சிவானி சண்முகதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு உண்மையாக நூலாசிரியருடைய அறிமுகத்தை மிக தெளிவாக உன்னதமாக அவருடைய அந்த திறமையை வெளிப்படுத்திய அவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பிரதம விருந்தினராக இங்கு வருக தந்திருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பேராசிரியர் கலாநிதி என் சண்முகலிங்கன். இந்த கலாநிதி சண்முகலிங்கனுடைய மாணவிதான் இந்திய நூலாசிரியர். அது மட்டுமல்ல, கலாநிதி சண்முகலிங்கனுடைய மாணவிதான் இந்த நிகழ்வின் தலைவர். சேரப்பற்றி சொல்லுவதாக இருந்தால் உண்மையில் நிறைய நூல்களை வெளியிட்ட ஒருவர், பேராசிரியராக, விரிவுரையாளராக, துறை தலைவராக, பேராசிரியராக பணிபுரிந்ததோடு துணை வேந்தராக மிக குறுகிய வயதிலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பணிபுரிந்தவர். அத்தகைய சிறப்பு மிக்க ஒருவர். அது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது தன்னுடைய சமூகவியல் சார்ந்த மானிடவியல் சமூகவியல் என்ற நூலுக்காக அவருக்கு இலக்கிய விருது இந்தியாவினால் வழங்கப்படும். இனிய மாலை வணக்கம். என் அன்புக்குரிய மாணவியினுடைய நூல் வெளியீட்டுக்கு இன்னொரு மாணவி எங்களுடைய இன்னொரு மாணவி அறிமுகம் நிகழ்த்துவது எங்களுடைய சக கலைஞர், கவிஞர், ஒரு விருந்தினர்களாக இருப்பது, அவையிலே மூத்த எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள் இருப்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னம் நான் வீட்டில் இருந்த மகள் சொன்னால் 2 பேர் வந்து கேட்டடிங்க நிற்கணும். இப்போ நான் சொன்னேன், யாருன்னு கேட்டு அவங்களோட நம்பரை வாங்கி போய் நாங்கள் லேட்டாக தான் வருவேன். இப்போ வீட்டை வந்த பொழுது ஒரு துண்டில் தெய்வானந்தி நம்பரை போட்டு 93ஆம் 94ஆம் ஆண்டு பேட்ச் மாணவி என்றும் எழுதியிருந்தது. அப்போ என்ன உடனே புலப்படையில் யாருன்னு. அப்போ பிறகுதான் அடுத்த சந்திப்பிலே நாங்கள் அறிந்து கொண்டு உண்மையிலே சமூகவியல் ஒரு பொதுக்கலை பாடமாக நாங்கள் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இவள் எங்களுடைய ஆரம்ப கால மாணவியாக இருந்தவள். பின்னாலே கொஞ்ச காலம் இங்கே ஆசிரியர் சொன்னது போல ஆசிரியர் பணியாக இருந்து நோர்வே நாட்டினுடைய பிரஜை இப்பொழுது. அப்ப இவர் சொன்னால் இப்படி நான் கொஞ்சம் கவிதைகள் வச்சிருக்கிறேன் சார், சிறுகதை வச்சிருக்கிறேன், புத்தகமாக போறேன், ஃபேஸ்புக்கில் வந்தது. அப்ப நான் சொன்னேன், நான் எனக்கு ஃபேஸும் இல்லை
ஃபேஸ்புக்கும் இல்லை, நான் இதை பார்க்க இனி என்ன செய்ய. அப்போ சொன்னால் இல்லை, நான் உங்களுக்கு அந்த அந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் காட்டுகிறேன். மற்ற கட்டாயம் நீங்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது மறக்க முடியவில்லை. அதாவது என்னுடைய மாணவி என்ற அந்த உரிமையோடு அவர் கேட்டதும், மற்றது ஒரு புலம்பெயர் தேசங்களிலே நாங்கள் இப்பொழுதெல்லாம் பேசுகிறோம். புலம்பெயர் தேசங்களுக்கு போனவர்கள் அந்த தேசங்களாக மாறிவிட்டதாகவும் எங்களுடைய பண்பாட்டில் இருந்து விலகிவிட்டதாகவும் போன்ற விமர்சனங்களை பேசுவதுண்டு. ஆனால் இங்கே இவள் தன்னுடைய இந்த தான் காத்த அந்த கவிதைகளை எங்களுடைய புலத்திலே கொண்டு வந்து வெளியிட வேண்டும் என்று நினைத்த அந்த 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 மனோபாவம் மிக முக்கியமானது. சரி, அந்த பிறகு கேட்டாங்கள், இந்த சிறுகதை தொகுதிக்கு ஒரு அணிந்துரை எழுதுவீங்களா சார்? இப்போ அது ஒரு வேலையா பார்த்து தான் அதை எழுத வேண்டும். சரி, கொண்டு வா. அப்போ கொண்டு வந்து அந்த அந்த நிறைய வேலைகளுக்குள்ளே அதை வாசிச்சு கொண்டு போய்க்குள்ள, அப்போ அந்த சிறுகதைகள் நாங்கள் புதுமை பித்தனை வாசிச்சிருப்போம், ஜெயகாந்தனை வாசிப்போம், இங்கே உள்ள எழுத்தாளர் தனியாசனம் இருக்குது, எல்லாம் வாசிப்போம். அப்போ இவளுடைய கதைகள் இவள் எழுதிய அந்த ஊடகத்தோடு பொருந்தக்கூடிய முறையில் மிக சின்ன நாயகம். இப்போ சிறுகதையின் அளவு என்னென்று நாங்கள் சொல்லிடாது. இப்போ ஒரு பிஎஸ்சி தீசிஸ் அளவு என்னென்று ஒரு நாளும் நிறுத்து பார்க்குறது. ஐசியில் தீசிஸ் 3 பக்கம் தான். அப்போ உண்மையிலே இப்போ இது சிறு கதைகள். ஆனால் இந்த கதைகளை வாசித்த பொழுது எனக்கு இவளை பற்றின அந்த மனோ பிரதிமை மிக உயர்வாக இருந்தது. என்னென்றால் இந்த இதில் நிறைய கதைகள் இருக்கு, நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த கதைகளிலே நிறைய வரிகள் வரும், சோகங்கள் வரும். ஆனால் இதில் வர பாத்திரங்கள் குந்தி இருந்து அழுகிற பாத்திரங்கள் இல்லை. அப்போ உண்மையிலே இந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைப்போம் என்று ஓரளவுக்கு நானும் அவளும் என்ன பேசி, அப்போ இந்த பாரதி கண்ணம்மா என்ற பெயரை வைக்கிறதாக நாங்கள் முடிவு செய்தோம். உங்களுக்கு தெரியும், பாரதி கண்ணம்மாவுடைய அந்த விடுக்கும் அது. அப்போ நான் வாய்ச்சி முடிய இவள் எங்கட பாரதி கண்ணம்மான்னு நான் அந்த என்னுடைய அணிந்துரையிலே எழுதின ஞாபகம் வருது. அந்த வரி மனசுக்குள்ள வருது. என்னுடைய அந்த உரையிலே நான் அதை சொன்னேன். பாரதியின் அடிச்சுவற்றில் எங்கள் பாரதி கண்ணம்மா தெய்வானந்தியின் நல்ல நினைவுகளை பதிவாக்கும் இந்த படைப்புகள் பெருக வருவது. அப்ப இந்த நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்று. ஒரு நேர் சிந்தனை, நல்லா நினைக்கிறது, நல்லா நடக்கும் நினைக்கிறது, மாறியும் நினைக்கலாம். முந்தி இருந்து அழலாம், எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்ப நான் நினைச்சேன், இவளுக்கு எப்படி இது சாத்தியமாயிருக்குன்னேக்குள்ள ஒன்று இவள் தன்னை உருவாக்கி கொண்ட அந்த பின்புலம் என்பது உண்டு. மற்றது நான் நினைக்கிறேன், நோர்வேயில இருக்கிறது கூட அதுக்கு துணையா இருக்கும். எல்லாம் இந்த பொருளாதார நிபுணர்கள் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். ஒரு தேசம் வளர்ந்திருக்கிறது என்றால் முந்தியெல்லாம் நாங்கள் இந்த தராவீத வருமானத்தை கணக்கு பார்த்து தான் அதன் உயர்வை பார்ப்போம். இப்போ ஒரு அளவுகள் வந்திருக்குது, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மகிழ்ச்சி என்ற குறிகாட்டியை வைத்துக் கொண்டு ஒரு தேசத்தை அளப்பது. அப்படி பார்க்க இந்த நோர்வே நான் 3வது 4வது வருது, ஸ்வீடன் 1வது 4வது நோர்வே. ஆக இந்த ஒரு மகிழ்ச்சியான நேர் சிந்தனை உள்ள ஒரு சூழல்ல வளர்றதாலையும் அந்த பண்பாட்டுக்கு இருக்கிறதாலையும் அவள் எங்களை பற்றி எழுதுகிற கதைகளுக்குள்ள கூட எங்களோட பாத்திரங்களுக்கு வராத ஆனால் வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நேர் சிந்தனைகளை இந்த கதைகளுக்குள்ளே சொல்லி இருப்பதை பார்க்கலாம். உண்மையில பெரும்பாலான கதைகள் பெண்களை மையமாக கொண்டது. பெண்கள் தான் எனக்கு முக்கியமான பாத்திரங்கள். அதற்காக இவர் ஒரு பெண்ணிய கதை எழுத்தாளர் என்று அவைகள் எல்லாம் பெரிய போராட வச்சு ஓடி தெரிய அப்படி அந்த பெண்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனைகளை வெளிப்படுத்துவதில் இருந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவது வரைக்கும். பெரிய பெண்கள் மட்டுமல்ல, சிறுவர்கள், குழந்தைகள். ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருக்குது, சின்ன பிள்ளை கதை மாதிரி ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருக்குது, அந்த பிள்ளையை போய் அணைக்கிறார். நான் அதோட அந்த பிள்ளை அனாதை இல்லை, ஒரு அனாதை பிள்ளை எழுத பிள்ளை. இப்ப இவள் இந்த பிள்ளை. இப்படி எங்கட சமூகத்துல நாங்கள் உண்மையிலே செய்ய வேண்டிய, சொல்லுவார்கள், இந்த பிறருடைய வலியை தன்னுடைய வலியாக கருதி எழுதுறவனைத்தான் எழுத்தாளர் என்றது கதை என்று சொல்லி ஒரு ஜெர்மன் கவிஞர் சொல்லுவார். நீ அவங்களுக்கு கொடுக்காத குரலை எனக்கு தந்திருக்கிறாய், நான் எழுத்தாளராக வந்திருக்கிறேன். அந்த மாதிரி தெய்வானந்தி தான் சந்தித்த பாத்திரங்கள், தான் யார் யாருக்காகவெல்லாம் அழ வேண்டும், யாருக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்களை எல்லாம் பாத்திரமாக்கி
மற்றது இந்த ஊடகம் உண்மையிலே நாங்கள் இப்போ இந்த புத்தகம் கொஞ்சம் கொப்பி அடிபடும், எவ்வளவு கொப்பி போகும் எவ்வளவு கொப்பி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த ஊடகத்தில் எங்களுடைய இந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்ப்பாங்க, மிகுந்த ஆர்வத்தோடு பார்ப்பார்கள். ஆக இந்த செய்திகளும் இந்த இந்த கருத்தாளர்களும் அவர்களுடைய மனசுக்குள்ளே போய் பதியும். அதே போலதான் இந்த கவிதை தொகுதியும் காக்கை சிறகிலே உங்களுக்கு தெரியும், காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோணுதையா நந்தலாலா. இந்த பாரதி இந்த பாட்டிலே எனக்கு மிச்சம் பிடிச்சொரு பாட்டு, பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா. அப்ப இவள் இந்த மனசும் அப்படித்தான். அதில் சோப்பா போன்றவர்கள் மிக அழகான இந்த அணிந்துரைகளை முன்னாலே வழங்கி இருக்கிறார்கள். அவளுக்குள்ள இருக்கிற அந்த அழகிய கவிஞர் சிவானி சொன்னால், அவளின் கவிதைகள் கணக்கு அந்த காலத்தில் வந்த அந்த அவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், அவர்களை வழிபடுத்திய ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டணும். அதே போல எங்களுடைய இவன் நந்தகுமாருடைய ஒரு அழகிய அணிந்துரை அங்கே இருக்கிறது. இதில் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த கவிதா வல்லமைகளை சொல்லி, உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் இந்த புது கவிதை, அதுவும் இந்த ஊடகங்களில் கவிதை எழுதுறதுக்கு டைப் படிக்க தெரிஞ்சா காணும். சும்மா 3 வரியா பிரிக்கிறது, 2 வரியா பிரிக்கிறது, அந்த 2 வரியா எழுதுறதுக்கு ஒரு பேர் வச்சு அதை அங்கீகரிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இவளின் இந்த கவிதைகளுக்குள்ள இருக்கிற அந்த கவித்துவம் எங்களை தொடுவது. கொட்டும் பனி துளிகள் மரங்களை அலங்கரிக்கும் வண்ண மரங்கள். இவள் இந்த கவலைகள் பாடி போன மரத்திலே இருந்து பாடி போன பிள்ளை வரைக்கும் இருக்கு. எங்களோட தேசத்துல பாடி போன இந்த புலம்பெயர் மக்கள், இந்த புலத்திலே போரினாலே மடிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் இங்கே வரும். அது மட்டுமல்ல, இந்த பெரும்பாலான கவிதைகளுக்குள்ளே இருக்கிற இந்த காதல் சம்பந்தமான விஷயம், காதலை பாடுவது என்பது நான் நினைக்கிறேன் அதற்கு ஒரு மிக பக்குவமான ஒரு மனம் வேண்டும். அப்ப அந்த 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 மனம், அந்த காதலை இவள் பாடுகிற இந்த பாடல்களை பார்க்கிற பொழுது இவள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது எங்களுக்கு தெரியும். உண்மையிலே இங்கே அவருடைய உறவுகள் மற்றது குடும்பம் பற்றியது முக்கியமாக இன்னொரு ஃபோக்கல் பாயிண்ட் அவருடைய எழுத்துக்கள்ல குடும்பம். பெண்களுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த குடும்பம் என்ற இந்த மனித நாகரிகம் கண்ட அந்த நிறுவனத்தின் பெருமதியை நாங்கள் இழந்து போனோம். இப்பொழுது இளைஞர்களை பற்றி எல்லாம் சொல்வார்கள், அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அது எந்த கலாச்சாரத்துக்குள்ள விலகல் நடத்தை என்று நாங்கள் அடையாளப்படுத்தினாலும் அவ்வளவையும் செய்து போட்டு அந்த பிள்ளை வந்து அம்மாட்ட தான் வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப இந்த அம்மா அப்பா தான் நம்மளை போலீஸ் பிடிச்சா விடுவிக்கிறதுக்கு போகுது. இப்ப நான் எடுக்க சொல்றது, இந்த பிரச்சனைகள் முழுவதும் இந்த பெற்றோர்ல தாக்கியிருக்கிறாக. இந்த இவருடைய எழுத்துக்களுக்குள்ளே அந்த குடும்பத்தின் மீது அவள் கொண்டிருக்கிற அந்த அந்த ஈடுபாடு, இங்கே அவருடைய குடும்ப அங்கத்தை வரவேற்புற சொன்ன பிள்ளை சொன்ன என்னுடைய மாமி இந்த புத்தகத்தில் நான் வந்து வரவேற்புற சொல்லுவதற்காக கவலையா இருக்க. அவருடைய கணவனும் அந்த பிள்ளைகளுக்கு 2 பேர் அவங்களுக்கு இல்லையே வந்து நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ படங்களுக்குள்ளாலே அவர்கள் அதை பார்ப்பார்களாக. ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்வார்கள். அதே போல இவருடைய இந்த நூல்கள் வருகின்ற இந்த தருணம் மிக முக்கியமானது. மற்றது உங்களுக்கு தெரியும், இந்த பதிவுகள் என்னதான் நாங்கள் இந்த ஆன்லைன்ல விர்ச்சுவல் மீடியான்னு சொல்லுகிற இந்த ஊடகங்களுக்குள்ள செய்தாலும் ஒரு கையால் தொட்டு பார்க்கிற அந்த அந்த புத்தகங்களுக்குள்ளால மாற அந்த உணர்வும் மனப்பதிவும் உயர்வாங்க. நான் அடிக்கடி சொல்றது, எங்களோட வீடுகளில் ஒரு நூலகம் இருக்க வேணும், அந்த நூலகம் ஒரு 4 புக் ஷெல்ஃப் இருக்க வேணும், அதுல புத்தகம் இருக்க வேணும். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த தெய்வானந்தி சதாசிவத்தின் இந்த புத்தகம் இருக்கைக்குள்ள அதுக்கு பின்னால நிறைய நினைவுகள் வரும். இந்த கோப்பாய் தேக்கில அவள் பிறந்தது, ஓடிச்சது, படித்தது ஐயா சொன்னார், சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியுமெண்டாக இந்த நினைவுகள் காற்றோடு காற்றாக போகாமல் நூல் வடிவங்களிலே பதிவு பெறுவதும். உண்மையில் இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி நிறைய வாசிக்க வேண்டும். தெய்வானந்தியும் நான் நினைக்கிறேன், இது அவசரமா வந்து இந்த புத்தகங்களை என்னை நூல் வடிவத்தில் விட போடுறது நினைச்சுக்கொண்டு சில விஷயங்களை எழுத வேண்டும். மாறுதலா வந்து வேண்டிக்கலாம். ரொம்ப கனத்த நாள். நான் கூட இந்த நாளை கேட்ட உடனமும் சொன்னேன், நான் நல்லூர்ல நிற்க வேணும். நான் ஒரு 5:30 சுவாமி வரைக்காவது அதை போகணும், ஒரு திருப்புகழ் வாழ்றது இல்லை சார், எப்படியும் வைக்க வேணும். சரி, அப்போ 3:30 துவங்கு எப்படியும் வாழ்றேன்னு சொல்லி ஒரு இது உண்மையிலே அது மனசுக்கு மிக நிறைவாயிருக்கு. இங்கே வந்து இப்போ
இந்த அற்புதமான இந்த வைபவத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்ப வைபவம் போலவும் அவருடைய குடும்பமும் எங்களுடைய இலக்கிய குடும்பத்தினுடைய பிரதிநிதிகளானவர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த வைபவம் நடப்பது மிக நல்லா இருக்கு. நான் அம்மாண்டி அந்த பஞ்சபுராணத்தையும் நான் சொல்ல வேண்டும். எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி கருவம் இருக்குது. நான் தான் இந்த பஞ்சபுராணம் பார்க்கலான்னு இன்றையிலேருந்து அந்த கருவத்தை நான் விட்டுருந்தேன். உண்மையில் மிக மிக பக்தியோட பாடினீங்க தெரியும். அதுல இருந்து என்ன அது செய்தி என்னென்றால் உண்மையான விஷயங்கள் எல்லாம் அழகாயிருக்கும். அதே போல இந்த தெய்வானந்தியினுடைய அந்த மனசும் அவருடைய அந்த எண்ணமும் இன்றைக்கு அழகாக நிறைவேறி இருக்கிறது. இந்த நூலை உண்மையிலே இன்றைக்கு வெளியிட்டுள்ள நிகழ்ச்சியில் அம்மா அவர் வர முடியாதாலும் கூட அது ஒன்றுமில்லை. நானே பிரதம விருந்தினரே இந்த நூலை வெளியிட்டு வைப்பதிலே நான் மிக பெருமிதம் அடைகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆரவாரமான கரகோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு இந்த 2 அழகிய நூல்களை தமிழன்னைக்கு அவருடைய அந்த அமைப்பு இருக்கிறது. நோர்வே தமிழன்னை கவிதை குழுமம் தெரியும். அவர் தன்னுடைய அன்னை ஊரெல்லாம் கூட தமிழன்னை மகிழ்கின்ற இந்த அழகிய தருணத்திலே இதனை உங்கள் எல்லோருக்கும் நான் காணிக்கையாக்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன்னையை மகிழ்வித்த தெய்வானந்தியையும் மேடையில் இருப்பவர்களையும் இங்கு கூடியிருப்பவர்களையும் தன்னுடைய சொல்வன்மையினால் மகிழ்வித்த உண்மையில் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கின்ற விடயத்தை ஒரு சுருக்கமாக வெளியிட்டு வைத்த அந்த சிறப்பையும் செய்த எங்களுடைய பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர் பத்மநாதன் அவர்களுடைய சிறப்புரை நிகழவிருக்கின்றது. அதற்கு முதல் அவர் பற்றிய ஒரு அறிமுக உரையை அல்லது அவர் பற்றிய ஒரு சிறு விடயத்தை நான் கூற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கவிஞர் பத்மநாதன் பற்றி பத்மநாதன் அவரை சுருக்கமாக எல்லோரும் சோப்பா என்றுதான் அழைப்பார்கள். உண்மையிலே எனக்கு சின்ன, அதாவது நான் அவருடைய கவிதைகளை வசித்து படித்தேன். ஆனால் சோப்பா என்றுதான் பத்மநாதன் என்ற அவருடைய பேர் இருந்தாலும் திரும்ப மற்றவர்கள் சோப்பா என்று கதைக்கும் பொழுது இவரும் அவரும் ஒன்றா என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது. எனவே அவ்வாறு திறமை வாய்ந்த ஒருவர் இன்று சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையில் இவருடைய கவிதைகள் கவிஞர். எனவே அவருடைய கவிதைகள், அவர் கவிஞர் மட்டுமல்ல, பலாலி ஆசிரிய கலாசாலையினுடைய விரிவுரையாளராக இருந்து அந்த கலாசாலையினுடைய அதிபராக கடமை புரிந்தவர். தனது ஓய்வு நிலையிலும் சும்மாக சுருண்டு படுக்காமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர். இன்றும் சைவ வித்யாவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றுகின்றார். தன்னுடைய வயதில் மெல்லமாக அவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் செல்வதை நாங்கள் காண்கின்றோம். எனவே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். அவருடைய நூல்கள் சிலவற்றை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். பல ஆங்கில நூல்களை தமிழிலேயே மொழிபெயர்த்திருக்கிறார். சில பிரெஞ்சு டு தமிழ் என்று சொல்லி மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதாவது பிரெஞ்சு மொழியில் இருப்பதை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தவர். அவருடைய நூல்களாக நான் வாசித்த நூல்கள் சுவட்டு எச்சம், நினைவு சுவடுகள் கவிதை மிகவும் பெருமதியான ஒன்று. வாசிக்க வாசிக்க மீண்டும் மீண்டும் வாசிக்க தொடங்கும். அவரிடம் சில காலம் நான் ஒன்றாக பணியாற்றும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் நான் கூட கவிதை புத்தகத்தை தயாரிகள் என்றால் கொண்டு வந்து தருவார். 2 நாள் 3 நாளில் நான் முழுக்க வாசித்து விட்டு கொடுத்து விடுவேன். எனவே உண்மையில் சுவட்டு எச்சம், சுவடு, அந்த கவிதை நூல்களும், நினைவு சுவடுகள் என்ற கவிதை நூல்களும், தர்மியப்பிக்கு சொன்ன கதை என்ற சிறுகதையும், அவருடைய சில
தென்னாசிய கவிதைகள் நோக்கு ஆய்வு கட்டுரையும் என்னால் வாசிக்கப்பட்டவை. உண்மையில் பல்முக திறமை கொண்ட ஒரு மூத்த அறிஞர். இப்படிப்பட்ட அறிஞரை இப்பொழுது நாங்கள் காண முடியாது. அந்த நிலையில் நல்ல மூத்த அறிஞராக விளங்கிய இவர் இங்கு வருவந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். சிறப்பு விருந்தினராக அவரை அளித்திருக்கிறார். இன்று ஓய்வு இல்லாமல் பணி செய்கின்றவர் நீண்ட காலம் தன்னுடைய பணியை இந்த சமூகத்திற்காக வழங்கிக் கொண்டிருப்பவர் இன்னும் வழங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதோடு அவரை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்கள் மற்றும் இந்த நூல் வழிகட்டுக்கு ஆசிரியரை வழங்கிய ஒரு பழகுவர், எனக்கு முன்னே உரையாற்றிய பல்கலைக்கழக உதவியாளரும் எழுத்தாளருமான சிவானி, அவையிலே இருக்கிற எழுத்தாளர்களே, கலைஞர்களே, வாசகர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கம். மிக நான் உரையாற்றுவதற்கு ஆயத்தமாகவும் வரவில்லை. விவேகானந்தை தமிழரோடு என்னை வந்து சந்தித்து நீங்கள் இந்த வெளியீட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதால் ஒரு வாழ்த்துரை எழுத நேர்ந்ததால் 2 நூல்களை வெளியிட்டு நான் சற்று வித்தியாசமாக சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். விவேகானந்தி இதில் எனக்கு இருக்கிற தகவல் வழியாக 1992 அப்படி நாட்டை விட்டு போய்விட்டார். இப்போ நோவையில் வாழ்கிறார். அப்போ நோவையில் 33 வருஷங்கள் வாழ்கிறார். என்ன மாதிரி உங்களுடைய எழுத்து முயற்சிகள் போகுது என்று கேட்ட பொழுது பல குழுமங்கள், எழுத்தாளர் குழுமங்கள் பலவற்றிலே ஈடுபட்டிருக்கிறேன். இந்த கவிதை நூல் பிறகு ஈடுபட்டது. முதல்ல சிறுகதை நூல் அதனுடைய மெய்ப்பு பார்க்கிற கட்டத்திலே ஒரு பார்க்க கிடைச்சி. அப்போ எனக்கு மனசில் ஏற்பட்ட பதிவு என்னதுன்னா, பாராட்டி சொல்லுவாங்க, அவர் இந்த நாட்டோடு இந்த மண்ணோடு விளையாட்டு மண்ணோடு தொடர்பு இருக்கு, உறவோடு தொடர்பு இருக்கு. இங்கே நடந்த எழுத்து முயற்சிகள் பற்றி அவருக்கு உரிய பரிச்சயம் இல்லை என்று எனக்கு கொடுத்தார். அது இருந்தால் நல்ல என்றால் நாங்கள் புலம்பெயர்ந்து அணியப்பட்டு தாய்மண்ணுடைய தொடர்புகள் எல்லாம் இருக்கிறதில்லை. இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இருக்கின்ற எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள், என்ன சாதித்திருக்கிறார்கள் கட்டாயம் தெரிந்திருக்கிறார்கள். சங்கிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் போர், இடப்பெயர்வு, புலப்பெயர்வு வந்தாலும் அந்த முயற்சிகள் இடைக்கிட தேக்கம் இருந்தாலும் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ நான் எழுத்துத்துறையில் நிற்க வேண்டும் என்றால் எனக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்கின்றால் தெரிஞ்சிருக்கோம். இல்லாமல் அதில் அது ஒரு விடுபாடு. நான் விவேகானந்தை சந்தித்த பொழுதும் சொன்னேன், நீங்கள் இதுவரை வந்த தமிழ் எழுத்துக்களுக்கு வடபகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த தமிழ் 2 துறையில் கால் வைத்திருக்கிறார். ஒன்று கவிதை, மற்ற சிறுகதை. அதை பார்த்தால், வாசித்தால் என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு எழுந்த மானத்தில் சொல்லுவேன். எங்களுடைய தலைசிறந்த கதையில் உண்டு செலைஸ் பேப்பரில் நாங்கள் அடிக்கிறதே இல்லை. நாங்கள் பஞ்சப்பட்டு கொண்டு ஒரு நியூஸ் பிரண்டில், ஒயிட் பிரண்டில் அடித்து கொண்டு இருக்கோம். இது கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் போல இந்த முயற்சி. நீங்கள் அடிக்கடி இந்த தொடர்புகள் இருக்கணும். போகும் பொழுது 3 நாளாக யாழ்ப்பாணத்தில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. சில பேருக்கு தெரியாமல் கண்காட்சி வெள்ளிக்கிழமை திறந்து வைத்த பொழுது என்னுடைய
வயோதிபத்தில் போய் என்ன புத்தகம் வந்திருக்குன்னு பார்த்தேன். பல வெளியீட்டாளர்கள் புத்தகம் இந்திய விலையிலிருந்து 6.5 பெருக்கித்தான் விற்கிது. அது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய பண மதிப்பிழிவு டிஐவேஷன் அப்படியா போய் முடிஞ்சிருக்கு. ஒரு கொஞ்சம் கணிசமான ஒரு 500-600 பக்கமுள்ள புத்தகம் 2000க்கு கூட 2500 கூட இல்லை. ஆனால் அந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க உண்மைதான். தேவானந்திக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் சிறுகதை துறையில் ஆழ காலம் வேணும்னா கொஞ்சம் இங்கே ஏற்கனவே வெளிவந்த சிறுகதை தொகுதிகள் கொஞ்சத்தை கொண்டு போங்க. 8-10 புத்தகம் கொண்டு போகும் மாதிரி என்னென்ன ஓட்டரை நீங்கள் பார்க்க வேணும்னா நான் சொல்ல தயாராக. இப்படி பார்த்தால்தான் அடுத்த அடி எடுத்து நீங்கள் வைக்கலாம், அடுத்த பாய்ச்சல் பாயலாம். இல்லாவிட்டால் பின்தங்கி விடுவீர்கள் என்பதை சொல்லி இந்த வெளியீட்டோடு என்னையும் சம்பந்தப்பட்டு தேடி வந்து சந்தித்த தெய்வானந்திக்கும் அவருடைய சகோதரருக்கும் உங்கள் அன்புக்கும் உங்கள் அக்கறைக்கும் ஆர்வத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வெளியிட்டு நிறைவு செய்கிறேன். சிறப்புரை ஆற்றிய அதோடு தன்னுடைய எழுத்துத்துறையிலே தெய்வானந்தி மேம்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் பலவற்றை கூறி சென்றிருக்கின்ற எங்களுடைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் சோ. பத்மநாதன் அவர்கள், அவருடைய மனதிலே அது பதியும் என்பதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. எனவே உண்மையில் இன்று தன்னுடைய பொன்னான நேரத்தை இங்கு வந்து இந்த உண்மையில் அவர் தனியார் நயப்புரையும் அல்ல, ஒரு வெளியூட்டுரை மாதிரித்தான் அவருடைய சிறப்புரை அமர்ந்திருக்கிறது. எனவே அத்தகைய ஒரு உரையாற்றி அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். நூல் வெளியீடு நடைபெறவுள்ளது. அந்த நூல் வெளியீட்டினை செய்பவர் எமது பிரதம விருந்தினர் பேராசிரியர் சண்முகம் அவர்கள். முதல் பிரதியை பெறுபவர் முனைவர் கவிஞர் சோ. பத்மநாதன் அவர்கள். சிறப்பு பிரதி பெறுபவர் ஆசிரியரை வழங்கி சென்ற எமது குருக்கள் செல்வசேன குருக்கள் அவர்கள். தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெறுமாறு திருவாளர் சிவானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி சிவானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து சிறப்பு பிரதியினை பெற்றுக் கொள்ளுமாறு திரு பரமானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி கௌரி சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியர் சண்முகம் அவர்கள் தன்னுடைய மாணவியும் இன்றைய நூலாசிரியையுமாகிய தெய்வானந்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்ற நிகழ்வை இப்பொழுது காணுகின்றோம். அவருக்கு எமது நன்றிகள்.
பிரதி பெறுபவர் திரு தணிகாசலம் அவர்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை தாயகம் சஞ்சிகையின் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக சிறப்பு பிரதி பெறுபவராக இயல்பானன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுமாறு திருவாளர் மகேந்திர சிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விரும்புபவர்கள் வருகலாந்து வேண்டலாம். நூல் பிறகு எழுத்தாளர் வடகோவை வரதராஜன் ஓய்வு நிலை கிராம சேவையாளர் அவர்களை பிரதி வாங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக
திருவாளர் தணிகாசலம் தேசிய கலை இலக்கிய பேரவை தாயகம் சஞ்சிகையின் ஆசிரியர் திருவாளர் தணிகாசலம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார். பலமான 2 நூல்களை இங்கே வெளியிடுவதில் இந்த வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் ஓடித்திருந்த பரமானந்தன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே இப்படி தனது சகோதரி 2 நூல்களை வெளியிட இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். முதல்ல எனக்கு அது முழுமையான அந்த விவரம் எனக்கு புரியவில்லை. பின்னர் தான் அவர் அதை தொலைபேசியில் அறிவித்தல் ஊடாக அதை வெளியிடுகின்ற போதுதான் பாரதி கண்ணம்மா காக்கை சிறையில்லை என்ற தலைப்புகளோடு சிறுகதையும் கவிதையும் புத்தகத்திலே வடிவ அந்த வெளியே வந்திருப்பதை என்னால் உணர முடியும். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த கோப்பாய் தெற்கு மண்ணில் இருந்து புலம்பெயர்ந்த போதும் அங்கிருந்தும் அந்த உணர்வோடு இந்த தமிழுக்கு கொண்டு செய்யக்கூடிய தமிழை உணர்வை பரப்பக்கூடிய இந்த நூல் வெளியீடுகளிலே இவர் அக்கறை கொண்டவராக தெய்வானந்தி சதாசிவம் அவர்கள் இருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்வடைகிறோம். உண்மையிலே கோப்பா இலக்கியத்தில் தான் பார்வை கலாமன்றம் என்ற ஒரு அமைப்பு, அதாவது பாரதியின் சிந்தனைகளை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இன்று வரை இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு தலைவராக பரமானந்தம் அவர்களும் சிறிது காலம் மிகவும் உற்சாகமாக செய்யப்பட்டிருந்தார். எனவே நான் இதை நினைக்கும் பொழுது இந்த குடும்பத்தினர், அதாவது பரமானந்தன் சகோதரி உட்பட இந்த உணர்வோடு இந்த நிகழ்வுகளை செய்யும் பொழுது அது இந்த மண்ணுக்கு இன்னும் ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அமைகிறது. எனவே அந்த வழியிலே இந்த 2 புத்தகங்களையும் இந்த மண்ணுக்கு அளித்த தெய்வானந்தி சதாசிவம் அவர்களை வாழ்த்தி மனமாற வாழ்த்தி, இன்னும் இங்கே சோபா அவர்கள் குறிப்பிட்டார்கள், சில கொஞ்சம் எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தனது முதிர்ச்சி அறிவு இதுகளால் சிலரை கண்டு சொல்லக்கூடிய அதை அந்த கருத்துக்களை உண்மையிலே வளர்ந்து வரும் சந்ததி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது சரி. ஆனால் அதற்காக ஓய்ந்து விடாமல், அதான் நாங்கள் கலை இலக்கியத்திலே 100 மலர்கள் மலரட்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் முன்வைத்தவர்களாக இருக்கிறோம். அதாவது இலக்கியங்கள், அதாவது எழுத்துக்கள், அது கவிதைகளாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், மற்றது சிறுகதைகள், நாவல்களாக இருக்கலாம். அவர்களை தன்னுணர்வோடு எழுத்தாளர்கள் எழுத வேண்டும், முதலிலே எழுத வேண்டும். பின்பு அதன் தரத்தை அதை உயர்த்துவதை பற்றிய அந்த விமர்சனங்களை உள்வாங்கி அதை உயர்த்தும் போது அது தமிழ் அன்னைக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு எழுச்சியும் ஒரு அறிவூட்டலுமாக ஒரு பண்பட்ட சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக அமையும் என்று கூறி உங்களை மனமான வாழ்க்கை அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கி சென்ற திரு தணிகாசலம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறோம் என்ற தன்மையையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நூல் வெளியீட்டின் நயப்புரியை
ஆசிரிய பயிற்சி கலாசாலையின் கோப்பாயின் விரிவுரையாளராகிய கவிஞர் புலோரியூர் வேல் நந்தகுமார் அவர்களை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர் சுற்றி பார்த்தால் நூலாசிரியருக்கு ஒரு உறவினர் தான், எல்லோருமே உறவினர் தான், அன்பினால் இணைந்தவர்கள். ஆனால் இவர் இப்பொழுது உறவினராக வந்திருக்கிறார். நல்ல ஒரு அணிந்துரையை அவருடைய ஒரு நூலுக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த வகையில் சிறப்பு பெற்றுள்ளவர். இப்பொழுது நயப்புரையை ஆற்றுமாறு அவரை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற நிகழ்வினுடைய தலைவர் ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற இன்றைய விழா நாயகி அவர்களே, இங்கே வருகை தந்து சென்றிருக்கக்கூடிய விருந்தினர்களே, அவையிலே வீற்றிருக்கக்கூடிய இலக்கிய மூத்த படைப்பாளிகளே மற்றும் அவரை பற்றிய அறிமுகத்தை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்களே, உதயாமிஸ் அவர்களே, இப்படி பலரை இங்கே என்னால் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். நேரத்தை கருத்திலே கொண்டு குறிப்பாக அவருடைய உறவுகள் இங்கே பெருமளவாக வருகை தந்து அவரை சிறப்பித்திருக்கின்றார்கள். உறவுகள் கூடி தங்கள் உறவை சேர்ந்த ஒருவர் வெளியிடுகின்ற இந்த நிகழ்வுக்கு உண்மையை சொல்ல போனால் அவர் ஏற்கனவே சொன்னது போல புலோலியில் பிறந்த எனக்கும் கோப்பாய் தெற்கை சேர்ந்த அவருக்கும் என்ன உறவென்றால் இங்கே அரங்கில் இருக்கிறார் என்று நம்புகிறேன். எங்கள் ஊரை சேர்ந்த சர்மினி அவர்களுடைய கணவர் அவருடைய உறவினர், அவர் என்னுடைய உறவினர் என்ற வகையிலே தான் டாக்டர் சர்மினி அவர்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி நோர்வேயில் இருந்து வருகை தந்திருக்கிற இவருடைய நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு நீங்கள் உதவ முடியுமா என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் இந்த உரையாடல்கள் தொடர்ந்தன. மிக குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுவாக இந்த விடயம் சார்ந்து கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் இதை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய அதிபர் அவர்களை வந்து அவர்கள் கேட்டுக்கொண்ட போது இந்த மண்டபத்தை அவர்களுக்காக அவர் மனமு வந்து வழங்கி இருக்கின்றார். அது கூட பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் எதிர்காலத்தில் இலக்கிய ரீதியான விழாக்களுக்கு கூட கோப்பாய் ஆசிரிய கலாசாலையினுடைய இந்த மண்டபம் பயன்பட இருக்கிறது என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக கூட இந்த விழாவை நாங்கள் கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். ஒரு ஆசிரியர் கலாசாலை வெறுமனே கற்பித்தல் சார்ந்த பணிகளுக்கு அப்பால் ஒரு சமூக பொறுப்பு மிக்க இலக்கியம் சார்ந்தும் பொறுப்போடு இருக்கிறது என்பதற்கு இந்த விழா ஒரு சான்றாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது மிக குறுகிய கால விஷயங்கள் எங்களுக்கு அருகில் இருக்கிற குரு பிரிண்டர்ஸ், எங்களுடைய அச்சக உலகிலே மிக தரமான அச்சு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், பல நூல்களை தந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அழகான அந்த அச்சு கோப்பிலே தான் இந்த 2 நூல்களும் இங்கே வெளிவந்திருக்கின்றன. உண்மையில் இந்த பொது அழைப்புதலை கூட நாங்கள் சரியாக தயாரித்து விடுவதற்கான ஏற்பாடுகள், போதிய அளவு காலவாசங்கள் அல்லது அந்த அழைப்புதலில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களினாலே அதை கூட நாங்கள் செய்ய தவறிய போதும் கூட நான் பொது அழைப்புதல் என்று சொல்வது பொதுவாக நூல் வெளியீட்டுக்கு என்ற ஒரு நீண்ட அழைப்புதலை அடித்து வெளியிடுகின்ற வழக்கம் இருக்கிறது. நாங்கள் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்ட போதும் கூட அவர் சொன்னார், நாங்கள் குடும்பத்தவர்கள் அனைவரையும் அழைப்பதற்கென்று ஒரு அழைப்புதலை அடித்திருக்கிறோம், அதை கொடுத்திருக்கிறோம், எனவே அவர்கள் வருவார்கள் என்று சொன்னதற்கு அமைய நாங்கள் அந்த முயற்சியை கைவிட்டாலும் கூட இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து இன்றைய விழாவை சிறப்பித்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையிலே தெய்வானந்தி சதாசிவம் அவர்களினுடைய 2 நூல்கள் முதலாக அவர் இந்த இலத்திரனியல் வெளியிலே இருந்து அச்சூடக வெளியை நோக்கி வருகிறார். 2 விதமான விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, அச்சூடக வெளிக்குள் இருப்பவர்கள் இலத்திரனியல் வழிகளை நோக்கி போவது, இலத்திரனியல் வழிகளுக்குள்ளே எழுதிக் கொண்டிருப்பவர்கள் அச்சூடக வழிகளை நோக்கி வருவது. இந்த 2 விதமான இலக்கிய வழிகளை நாங்கள் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த 2 தொகுதிகளும் இங்கே வெளிவந்திருக்கின்றன.
தமிழ் அன்னை என்று சொல்லப்படுகின்ற அந்த குழும ரீதியான விஷயங்கள், குழுமத்தின் ஊடாக கவிதை எழுதுவது அல்லது குழுமத்திலே பாராட்டு பெறுவது அது மட்டும் ஒரு கவிஞனுக்கான அடையாளம் அல்ல. குழுமம் சார்ந்த கவிதை முயற்சிகள் எல்லாம் தரமானவை அல்ல. தரமான முயற்சிகளும் அங்கு நிகழ்கின்றன. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த குழுமங்களை நிராகரித்து விடவும் முடியாது. காலத்தின் புதிய ஒரு மாற்றம் வந்து நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களை நாங்கள் ஆற்றுப்படுத்தினால் அதற்குள் இருந்தும் நல்ல கவிஞர்களை நாங்கள் கொண்டு வர முடியும். அப்படியான ஒரு முயற்சி சார்ந்த நிறுவன அமைப்பு சார்ந்த ஒருவராகத்தான் இவர் இங்கே இருக்கிறார். கோப்பாய் தெற்கிலே பிறந்து இன்றைக்கு அகில உலகமும் அறியக்கூடிய ஒரு இலக்கிய செயற்பாட்டு தளம் வாய்த்திருக்கிறது என்றால் அது நோர்வேக்கு அவர் புலம்பெயர்ந்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நோர்வேயிலே இருந்து தமிழ்நாட்டு நண்பர்கள் பலர் அவருக்கு இலக்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த நூலினுடைய பின்னட்டை குறிப்பை நீங்கள் பார்த்தாலே தெரியும். கமத்தொழி திணைக்களம் தமிழ்நாடை சேர்ந்த அன்பர் கதிரேசன் அவர்கள் தான் இந்த அட்டை குறிப்புகளை வழங்கி இருக்கிறார். அவை இது ஒரு பரந்து விரிந்த உலகத்திலே பயணிக்கிற போது வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த 2 விடயங்கள் சார்ந்ததாக இவை இருக்கின்றன. கோப்பாய் மண்ணுக்கு என்று சொல்லி ஒரு நீண்ட இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. சபாவதி நாவலரிலிருந்து தொடங்கினால் கூட அந்த கால தமிழ் அறிஞர்கள் பலர் கோப்பாய் மண்ணில் வாழ்ந்து ஈழத்து தமிழ் இலக்கிய உலகிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த மண்ணினுடைய ஒரு அறிவு குறிகாட்டியாகத்தான் இந்த கலாசாலை கூட அதே மண்ணிலே அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நாங்கள் பார்க்கலாம் கோப்பாய் சிவம், அண்மையிலே மரணித்த குணசேகரம் ஐயா கோப்பாய் மண்ணை சேர்ந்தவர். அதுபோல புலம்பெயர்ந்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜோகேஸ்வரி சிவபிரகாசம், இப்படி இங்கே அரங்கில் இருக்கிற வடகோவை வரதராயன் என்று கோப்பாய் மண்ணை சேர்ந்த பல இலக்கியவாதிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி காட்ட முடியும். அந்த வரிசையில் ஒருவராக தன்னை இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருப்பவராக நாங்கள் தெய்வானந்தி சதாசிவம் அவர்களை பார்க்கிறோம். இங்கே 2 நூல்கள் இருக்கின்றன. உண்மையிலே இது ஒரு கடினமான பணி. இதற்குள் கூட ஒரு சிக்கல் நிகழ்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சிறுகதை தொகுதியை அறிமுகம் செய்ய இருந்தவர் ரஜிதா ஹரிச்சந்திரன் அவர்கள், கலாச்சார உத்தியோகத்தர், படைப்பாளர். திடீரென்று அவருடைய மாமியார் இன்றைய தினம்தான் காலமாகி இருப்பதனாலே தன்னாலே வர முடியாது என்று சொன்னபோது இந்த 2 சுமைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த 2 நூல்கள் குறித்த நயமுறையையும் ஒன்றாக செய்வதற்கு நான் இயன்றளவும் முயற்சி செய்கிறேன். ஆனால் அதிகமாக நான் இந்த கவிதை தொகுதிகள் பற்றி தான் பேசுவேன். சிறுகதை தொகுதி குறித்து ஒரு மேலோட்டமான நயமுறையாகத்தான் அது இருக்கும். அதற்கான காரணங்களை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்து சேர்ப்பீர் என்றான் பாரதி. அதைத்தான் இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாட்டுக்கு சென்றாலும் இந்த மண்ணை மறவாமல், இந்த மக்களை மறவாமல், அங்கிருந்து வந்து புலம்பெயர் நாட்டிலே இருந்து தொவி கொண்டு வந்தவர் இங்கே கொடுக்கவில்லை. கொடுத்திருக்கலாம், அது ஒரு உறவின் அன்பு பிணைப்பு, அல்லது ஆடைகளை வாங்கி கொடுத்திருக்கலாம், அல்லது காசை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த மண்ணுக்கு வந்து கொடுத்து விட்டு போகிற 2 விடயங்களாக எங்கள் இலக்கிய செல்வம் இருக்கிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு இந்த மண் மீதும் தமிழ் மீதும் பற்றுடையவராக இருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு அடையாளம் உங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. அந்த வகையிலே அவருடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். ஒரு படைப்பாளி எடுத்த உடனேயே உச்சநிலை அடைந்து விட முடியாது. தவழ்ந்து நடந்து நிமிர்ந்து வருகிற போதுதான் படைப்பாளியாக தான் பட்டை திருத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே அவருடைய இந்த படைப்புகளுக்குள்ளே ஒரு மொழிதல் நிலை சார்ந்து அல்லது வடிவ நிலை சார்ந்து சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நாங்கள் சிந்திக்கிற போது இந்த படைப்புகளுக்குள்ளே பல நல்ல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அவர் காதலை பாடியிருக்கிறார், அதே போல இயற்கையை பாடியிருக்கிறார். அந்த கவிதையிலே நான் அந்த உரையிலும் சொல்லி இருப்பதை போல காக்கை சிறகினிலே கண்ணா உந்தன் கருமை காண மனம் துளிக்கிறதே என்று பாடுகிறார். இப்ப பாரதி காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று சொன்ன அந்த விடயங்களுக்குள்ளே இருந்து விடுபட்டு வித்தியாசமான ஒரு சிந்தனையாக கண்களும் கவி பாடுதே காதல் மயக்கத்திலே பண்ணும் சேர்த்திட பரவசமானது என்று காதலை பாடுகிறார். காதலை பாடி இயற்கையை பாடி அவருடைய பல இந்த வடிவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் ஒரு மரபுத்தன்மை இருக்கிறது. பாட்டரசரிடம்
மரபு கவிதை பயின்று கொண்டு இருக்கின்ற ஒருவர் அவர். எனவே அந்த கட்டளை கலித்துறை போன்ற மரபு மிக எளிமையாக மரபை சொல்லுகிற போது சில வேளை அது சிக்கலாகத்தான் முடிகிறது. என்னென்றால் மரபென்றாலே கடினமாக சொல்ல வேண்டியது, இறுக்கமான யாப்பு வடிவங்களுக்குள் நின்றுதான் மரபை பேச வேண்டும் என்று வைத்திருக்கிற எங்களுடைய கவிதை கட்டமைப்பு சார்ந்த முகங்களோடு பார்த்தால் இவர் சொல்லியிருக்கிற இந்த கவிதைகளை மரபு கவிதைகளாக ஏற்கலாமா என்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிகு நவகவிதை என்றான் பாரதி. சொல்லும் பொருளும் புதிதாக வருகிற போது அதை புதுக்கவிதையாகிறது என்றான் பாரதி. அவன் வடிவத்தை பற்றி அங்கு பேசவில்லை. ஆகவே இந்த வடிவம் மரபாக இருந்தாலும் நவீன விடயங்களையும் மரபிலே சொல்லலாம் என்பதை இத்தகைய கவிதைகள் எங்களுக்கு எளிமைப்படுத்தி தருகின்றன. ஆனால் அப்படி எளிமைப்படுத்துகிற போது ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்யும். கவிதையை மிக எளிமைப்படுத்தலாமா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. கட்டிருக்கமாக வைத்திருப்பது கவிதையா, எளிமைப்படுத்தி சொல்லுவது கவிதையா? யாருக்கு கவிதையை சொல்லுகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்ற கேள்விகளுக்கான விடைகளாகவும் இவை இருக்கலாம். மக்களை நோக்கி கவிதை சொல்லப்பட வேண்டும். சாதாரண பாமர மகனும் கவிதையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கவிதை எளிமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் கவிதை எப்படியும் ஆக்கப்படலாம். அது கவிதையாக இருக்கிறதா என்பதுதான் முதலாவது விஷயமாக இருக்க முடியும். அது ஓசை நயமுள்ள கவிதையாகவும் இருக்கலாம், காதுக்கு கேட்க ஓசை நயத்தை தருகிற கவிதையாகவும் இருக்கலாம், அல்லது ஓசையை முற்றாக விளக்கிய இன்றைய புதுக்கவிதை, நவீன கவிதை போன்ற படிமங்களுக்குள்ளாலே வருகிற கவிதையாகவும் இருக்கலாம். எதுவாகவும் இருந்தாலும் கவிதை கவிதையாக இருக்கிறதா என்று சிந்திக்கிற போது இந்த காக்கை சிறகிலே இந்த தொகுப்பிலே பல கவிதை தன்மை கொண்ட பல கவிதைகளை என்னால் இனங்கண்டு கொள்ள முடிந்திருக்கிறது. ஆனால் அவரிடம் இருக்கு, நான் அவருக்குமே சொல்லி பார்த்தேன், நீங்களே இவ்வளவு கவிதைகளை ஒன்றாக வெளியிடுகிறீர்கள், இதிலே இருந்து இன்னும் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நீங்கள் வெளியிட்டிருக்கலாம் என்று சொன்ன போது, ஆனால் அது எனக்கு விளங்கியது என்றால் அவருடைய ஒரு ஆதங்கம், எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இவர் முதலாவது தொகுதியை தருகின்ற போதே அவருடைய வயது என்பதும் அவருடைய வாழ்வு என்பதும் எந்த இடத்தில் நிற்கிறது என்பது இன்னும் ஒரு தொகுதியை தருவதற்கு தன்னால் இயலுமா என்ற விஷயங்கள் சார்ந்தவர் சிந்தித்திருக்கார். அதனாலே இங்கே நிறைய விடயங்கள் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் நிறைய முறைகளுக்குள்ளாலே பேசியிருக்கிறார். நான் சொன்னேன், ஒரு பக்கம் அவர் மரபு கவிதை சார்ந்து பேசுகிற சமநேரத்திலே இன்னொரு பக்கம் என்ன ஆச்சரியம், ஹைக்கூ கவிதை சார்ந்த அந்த குறுங்கவிதை அடிப்படைகளை கொண்டு வந்து வேறு சில கவிதைகளிலே பொருத்தி பேசுகிறார். கவிதை என்பது ஒற்றை பரிமாணம் கொண்டதல்ல, ஒரு வாசிப்புக்குரியல்ல. எங்களுக்கு விரும்பிய எங்களால் இயலுமான எந்த வடிவங்களுக்குள்ளால் பயணித்தும் நாங்கள் கவிதை வாசகரிடம் கொண்டு சேர்க்க முடியும். அது ரசனை அனுபவமாகவும் இருக்கலாம், அழகியல் அனுபவமாகவும் இருக்கலாம், அதை தாண்டிய சமூக அனுபவமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கவிதை கவிதையாக இருக்கிற போது அதற்கு பொதுவாக சிலரோடு எனக்கு இதில் உடன்பாடுகள் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை கவிதை என்பது ஒரு பன்முக வாசிப்பு தளத்துக்குரியது, பன்முக இயல்பை கொண்டது, பல தேவைகளுக்கானது என்று வருகிற போது அதை நெகிழ்த்தி நகர்த்துகிற மொழியினுடைய நுட்பங்களை நாங்கள் கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த கவிதைகள் ரசிக்கப்படும், காலம் கடந்து வாழும். இப்ப நாங்கள் எத்தனையோ கவிதை தொகுதிகளை எழுதுகிறோம், ஆனால் பாரதியின் கவிதை நூற்றாண்டு கடந்து வாழ்வதைப் போல இந்த மண்ணிலும் சில யுகக் கவிஞர்கள் படைத்து விட்டு போன கவிதைகள் நூற்றாண்டை கடந்து வாழ்வதைப் போல அதற்கு பிறகு வந்த எத்தனை தொகுதி கவிஞர்களின் கவிதைகள் எத்தனை மக்களின் வாய்களில் வாழ்கின்றன, நெஞ்சங்களில் வாழ்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவை படைப்பை படைக்கிறோம் என்பது ஒரு வகையில் எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக, ஆத்ம சந்தோஷத்துக்காக என்றாலும் மறுவகையில் அதனால் விளையப் போகிற சமூக பயன் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இளவேணி கால அழகு உள்ளத்தை வசீகரிக்கிறது மழலையின் சிரிப்பு. இளவேணி கால அழகு உள்ளத்தை வசீகரிக்கிறது மழலையின் சிரிப்பு. இது முற்றுமுழுதான ஹைக்கூ என்று நான் சொல்ல மாட்டேன். ஹைக்கூவினுடைய அந்த இலக்கண அமைப்பை போட்டு பார்த்தா அதில் சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் அந்த நிலையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு குறுங்கவிதை பண்பு கொண்ட ஒரு கவிதையாக இதை நாங்கள் பார்க்க முடியும். அது முயன்று பார்க்கிற விஷயங்கள்.
என்றால் குழும ரீதியாக கவிதை எழுதுகிறவர்கள் பல வடிவங்களிலே முயன்று பார்க்கிற விஷயங்களாக இவற்றை நாங்கள் கருத முடியும். எனவே காதல் கவிதைகள் இங்கே இருக்கின்றன, இயற்கையை பாடுகின்ற பல கவிதைகள் இருக்கின்றன, மழையை பற்றி, நிலவை பற்றி, இப்படி இந்த இயற்கையை பற்றி பாடுகின்ற பல கவிதைகள் இங்கே இருக்கின்றன. அதிகமான கவிதைகள் இங்கே காதல் கவிதைகளாக அமைந்திருந்தாலும், சில கவிதைகள் குறுங்கவிதைகளாக இருந்தாலும், சில கவிதைகள் நீண்ட கவிதைகளாகவும் அமைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லா கவிதைகளையும் இங்கே சொல்லி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தாலும், இந்த நேரம் இவ்வளவு பேச்சையும் கேட்ட உங்களுக்கு நான் திரும்பவும் அவற்றை சொல்லிக் கொண்டிருப்பது எந்த அளவுக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இன்னும் ஒரு இடத்திலே இந்த காடு விலங்கென்ன மச்சான், நான் நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு பரியமான வளர்ச்சி. இந்த நாட்டார் மட்டுக்களை எடுத்து வைத்துக் கொண்டு எப்படி எங்கள் கவிதைக்குள்ளே அந்த அனுபவங்களை கொண்டு வரலாம் என்பது. எனவே கவிதை பயணிக்கிற போது சறுக்கி விழுந்தால் அது பாடலாகவும் மாறும். கவிதை என்பது ஒரு மிக நுட்பமான வடிவம். கவிதையை வசனமாக்கலாம், கவிதையாக்கலாம், பாடலாக்கலாம், செய்யுளாக்கலாம், பாவாக்கலாம், எப்படியும் ஆக்கலாம். அப்படி ஆக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை இங்கே காடு விளஞ்சென்ன மச்சான் கன்னி சமஞ்சினால் பலவாச்சே சிறுக்கி நினைவு உமக்கு இல்லையோ சிந்தையை என்று அடக்கி வச்சீரோ. இது ஒரு காதல் சார்ந்த ஒரு சிருங்கார ரசம் கொண்ட ஒரு நாட்டார் பாடல் மட்டிலே அதை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய கவிதையை இங்கே சொல்கிறார். இப்படி பார்க்கிற போது இந்த கவிதைகளிலிருந்தும் பல்வேறு வகையான வடிவ பரிசோதனைகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். மொழி ரீதியாக நான் இந்த உரையிலேயே சொல்லியிருக்கிறேன். சோப்பாசர் சொன்னதை போலத்தான் அவர் இன்னும் நிறைய வாசித்து தன்னுடைய மொழியை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான ஆற்றலும் அறிவும் தேடலும் அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நோர்வேயில் இருந்தவர் வந்து இந்த குறுகிய நாளில் இந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வமும், இந்த புத்தகங்களுக்குள் அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்களும், எனவே அவர் தொடர்ந்தும் தன்னை ஒரு குழும கவிதை என்ற அடிப்படைகளுக்கு மட்டும் நிலைநிறுத்திக் கொள்ளாமல் அதையும் தாண்டி கவிதை உலகிலே அவர் பயணிக்க வேண்டும், பயணிப்பார். எனவே குழுமம் சார்ந்த நிலை சார்ந்து சிந்திக்கிற போதும் சரி, கவிதையினுடைய மொழி சார்ந்த நிலையை சிந்திக்கிற போதும் சரி, அவர் இங்கே தன்னுடைய ஒரு படைப்பாளியினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான், முதல் படைப்பை உச்ச படைப்பாக கொள்ள முடியாது. அவர் முதல் படைப்பிலேயே இவ்வளவு விஷயங்களை சாதித்திருப்பது என்பது உண்மையில் போற்றுதற்குரிய ஒன்று. எனவே தொடர்ந்தும் அவர் இந்த பயணத்திலே முயல வேண்டும். ஒரு படைப்பாளிக்கு நாங்கள் கட்டளையிட முடியாது, இதை நீ எழுது, இதை நீ எழுதாதே, அவருடைய சுதந்திரத்தை பொறுத்தது. எனவே இந்த கவிதையிலே அவர் அநேகமாக எங்கள் நாட்டு பிரச்சனைகளை, இந்த நான் தமிழன் என்ற உணர்வு சார்ந்த பல விஷயங்களை கூட பதிவு செய்திருக்கிறார். புலம்பெயர்ந்து சென்றாலும் இந்த மண்ணை, இங்கு நடந்த அவலங்களை மறக்காத பல விஷயங்கள் கூட அவருடைய கவிதையிலே இருக்கிறது. அதே போலத்தான் அவருடைய சிறுகதைகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், பாரதி கண்ணம்மா என்பது இந்த சிறுகதை தொகுப்பு. அது கூட ஒரு பாரதி மீது கொண்ட அந்த ஈடுபாட்டின் தகுதி கருதி வருகின்ற சிறுகதை தொகுப்பு. அதற்கான வாழ்த்துறையை ராஜா மகேந்திர சிங்கம் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். இன்றைய பிரதம விருந்தினர் அவர்களுடைய அணிந்துரை இருக்கிறது. இப்படி அந்த உரைகளுக்கு அப்பால் பார்க்கிற போது இந்த சிறுகதை என்பதற்கு ஒரு வடிவம், அதாவது இதுதான் சிறுகதைக்குரிய வடிவம் என்று நாங்கள் சொல்லாவிட்டாலும் கூட அதை நாங்கள் எழுதுகின்ற முறைமையினால் வடிவம் வரும் என்று வைத்துக் கொண்டால், இதில் இருக்கிற கதைகள், குறிப்பாக இதை நாங்கள் குறுங்கதை தன்மை கொண்ட சிறுகதைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நீண்ட கதை, ஏனென்றால் இந்த கதைகளில் அநேக கதைகள் முகநூல்களில் எழுதப்பட்டவை. முகநூல்களில் நீண்ட கதைகளை வாசிக்கின்ற அளவுக்கான பொறுமை வாசகருக்கு கிடையாது. ஆகவே முகநூல் வாசகர்களுக்கு எழுதப்படுகிற கதைகள் வடிவம் சார்ந்தும் தங்களை மாற்றிக்கொள்கின்றன. அப்படி சிந்திக்கிற போது இந்த கதைகள் கூட சில வேளை ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் அமைந்து விடலாம். நான் வளமையாக சிறுகதை பற்றி வைத்திருக்கிற வடிவம் பற்றிய பிரச்சனையில் இருந்து இந்த கதைகள் சற்று வேறுபட்டு மிக சிறிய வடிவத்திலே பேசுகின்றன. ஆனால் இங்கே நான் நினைத்து பார்ப்பதற்கு
ஆசிரியரே கதை சொல்லுகிற பாணி என்பதை தவிர்த்து பாத்திரங்கள் கதை சொல்லுகிற பாணியை அவர் இன்னும் உட்புகுத்தி இந்த கதைகளை நகர்த்தி இருந்தால் இந்த கதைகள் இன்னும் சிறப்புற்று வந்திருக்கும். மற்றபடி இந்த கதைகள் மிக எளிமையாக அந்த விடயங்களை பேசிச் செல்கின்றன. அந்த கதைகள் நம்பிக்கை இனங்களை பேசவில்லை, நம்பிக்கைகளை பேசுகின்றன, பழைய கால நினைவுகளை பேசுகின்றன. பாரதி கண்ணம்மா என்பது ஒரு பெண் சார்ந்த நிலையிலே ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசப்படுகின்ற ஒரு கதையாக நாங்கள் ஒரு தங்கையினுடைய திருமணமும் தம்பியினுடைய படிப்பும் சார்ந்ததாக அது பின்னப்பட்டிருக்கிறது. அழகிய நட்பு என்பது இதான் அந்த இவருடைய கதைகளை வாசிக்கிற போது இருக்கிற சிக்கல். ராசனும் மீனாவும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் என்ற கதையை தொடங்கி அந்த விவரிப்புகளை சொல்வதற்கு பதிலாக அவர் இன்னும் அந்த பாத்திரங்களை பேச வைத்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்குள்ளே ஒரு கதை இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, உறவுக்கும் எல்லை உண்டு என்பது சென்னை அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒரு விஷயம் பற்றிய கதை. கதையினுடைய களங்கள் பல்வேறு இடங்களை சார்ந்து பயணிக்கின்றன. ஏனென்றால் அவர் ஒரு உலக பொதுவான தளத்தில் இருந்து இயங்குகிறார். அதனாலே ஈழ தளம் என்பதை மட்டும் கருப்பொருளாக கொள்ளாமல் உலகமெங்கும் இருக்கிற களங்கள் பல இந்த கதைகளுக்குள்ளே கருப்பொருளாக வந்திருக்கின்றன. எதிர்த்து நில் ஒரு பெண்ணியம் சார்ந்து, அதாவது பெண் தனக்கு ஏற்படுகிற அவலங்கள் அவமானங்களில் இருந்து கற்றுக்கொண்டபடி எதிர்த்து வாழ வேண்டும் என்பதை பேசுகிறார். அயல் நாட்டு வாழ்க்கை பற்றிய மனப்பதிவு பேசுகிறார். ஏழையின் வாழ்வில் விடிவெள்ளி என்ற ஒரு கதை இருக்கிறது. ஊர்கிணறு என்று ஊர்கிணறு, அதாவது ஊரினுடைய பழைய கால நினைவுகளை பேசுகிற போது விடுபட்டு போன அந்த எச்சங்கள் பற்றிய நினைவுகளை பேசுகிறார். இப்படி பல கதைகள் இந்த தொகுதியில இருக்கின்றன. நான் உண்மையை சொல்ல போனால் இந்த கதைகளை ஆழமாக படிக்கவில்லை. இன்று மதியம்தான் இந்த கதை பற்றி பேச இருந்தவர் வர முடியாத என்ற நிலையிலே அதையும் சேர்த்து வைத்து இந்த நயமுறையாக இந்த விடயங்களை சொல்லலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். எனவே இது ஒரு வாசிப்பு களத்தை உங்களுக்கு திறந்திருக்கிறது. ஆரோக்கியமான விமர்சனங்களை ஒரு சிறந்த படைப்பாளி ஏற்றுக்கொள்வார். விமர்சனங்கள் என்பன ஒரு வளரும் பயிரை கிள்ளி விடுவதல்ல, அந்த முளையிலே கிள்ளி விடுவதல்ல, அதை இன்னும் வளரச் செய்வதற்கான விஷயங்கள் என்கிற போது அதை புரிந்து கொண்டு எதிர்கால படைப்புகளை அவர் தருவார். படைப்பு உந்துதல் என்பது மிக முக்கியம், செயற்படுகை என்பது முக்கியம். பல பேர் இலக்கிய உலகிலே மின்னி மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக அதில் இயங்குபவர்கள் மீது இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் நிகழும். நானும் அந்த வகையைச் சேர்ந்த ஒருவன் தான். தொடர்ச்சியாக இயங்குகின்றது மிக கஷ்டம் இன்றைய இலக்கிய உலகிலே. எனவே சொல்லறிகள் விழலாம், விமர்சன கணைகள் தொடுக்கப்படலாம். அதில் இருந்தெல்லாம் சரியான தெளிவோடும் சரியான மொழிதல் முறையோடும் எனக்கான ஒரு படைப்பு மொழியை சமைத்துக் கொண்டு நான் யாருக்காக இந்த இலக்கியத்தை செய்கிறேன் என்ற புரிதலோடு இவை முன்னெடுக்கப்படுகிற போது எங்கள் வாழ்வு செம்மை வரும். அதற்கான எத்தனமாய் அவர் தந்திருக்கிற இந்த 2 படைப்புகளும் எங்கள் மண்ணிலே இன்றைக்கு புதிய அறுவடைகளாக இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி நான் அதிகம் பேசாமல் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த உண்மையில் இன்னும் அவருக்கு உதவி இருக்கலாம் என்று கூட நான் எண்ணுகிறேன். ஆனாலும் என்னால் இயன்றளவுக்கு நான் உதவி இருக்கிறேன் என்றால் எனக்கும் பல வேலைச்சுமைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட உதவி இருக்கிறேன். அந்த வகையிலே அவர் தொடர்ந்தும் மனம் சளைக்காமல் இந்த முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. 2 நூல்களுக்குமான நயப்புரையை மிக ஆழமாக நூல்களை நன்கு வாசித்து அதனுடைய கருத்துக்களுக்குள் புகுந்து தனது நயப்புரையை நன்றாக நிகழ்த்தியதோடு அவர் ஒரு பட்டறிவாளர் என்பதை எமக்கு வெளிக்காட்டியுள்ளார். எனவே அவருடைய நயப்புரையை ஏற்றுக்கொள்வதோடு தேவானந்திக்கு வாழ்த்துக்களும் கூறியிருக்கின்றார். அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஏற்புரை. இந்த ஏற்புரையை செய்ய போபவர் எங்களுடைய நூலாசிரியர் தெய்வானந்தி சதாசிவம் அவர்கள். உண்மையில் புலம்பெயர் நாட்டிலே சென்று அங்கே பனியிலும் குளிரிலும் கடமையாற்றி தனது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து உயர் வேலைகளில் இருக்கச் செய்ததோடு மட்டுமல்ல, தமிழன்னைக்கு அவர் செய்தது ஒரு மிக 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 பெரிய பணி.
தமிழன்னைக்கு தன்னால் இயன்றவரை 2 நூல்களை இன்று அர்ப்பணித்திருக்கிறார். கவிதை நூலை நாங்கள் பார்த்தால் தெரியும், நிறைய கவிதைகள். தன்னுடைய ஆழ்மனத்தில் உள்ள ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற கவிதைகள், தன்னுடைய நன்றியாக தன்னுடைய உறவுகள் தனக்கு உதவியவையை விழித்து கூறுகின்ற கவிதைகளை பார்க்கின்றோம். எனவே அவ்வாறு சிறந்த கவிதைகளை படைத்த, சிறந்த சிறுகதைகளை படைத்த இந்த தெய்வானந்தி தொடர்ந்தும் நீண்ட காலம் அன்போடு தன் உறவுகளோடு, தன் உற்றாரோடு, தன்னுடைய நண்பர்களோடு, இந்த தமிழ் சமூகத்தோடு நீண்ட காலம் இந்த தமிழ் சமூகத்துக்கு தமிழ் பணி செய்ய வேண்டும் என நானும் வாழ்த்தி, வாழ்க நீடூழி 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 வாழ்க என்று வாழ்த்தி அவரை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் மிகவும் பொறுமை காத்து இருந்தது என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. இந்த கல்வியை இவராலும் அளவாட முடியாது, இவராலும் இயற்கையாலேயோ அளிக்க முடியாது. இந்த கல்வி செல்வத்தை எனக்கு தந்த, எனக்கு கடவுளாக விளங்கும் என்னை சிறுவயதிலிருந்து அன்னியாகவும் தந்தையாகவும் வளர்த்த சிவானந்தம் சதாசிவம் அவர்கள், அவரும் ஒரு சமூக தொண்டாளர். அவருக்குத்தான் நான் என்னுடைய முதல் கவிதையை, அன்னைக்கு பிறகு அவருக்குத்தான் முதல் கவிதையை எழுதியுள்ளேன். அவருக்கு இந்த நேரத்தில் நான் இந்த சபையில் எங்கள் ஊர் மக்கள் மத்தியில் அவருக்கு நன்றி கூறுவதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அடுத்ததாக இறைவனுக்கு அடுத்தபடியாக உருவாக எங்கட பிள்ளையார் கோயில், கொப்பாயத்து பிள்ளையார் கோயில் இருந்து வந்த குருக்கள் வழங்கிய ஆசிரியரை உண்மையாகவே ஒரு கடவுள் எனக்கு தந்த ஆசிரியராகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மிஸ்ஸஸ் திருமதி பாலசிங்கம், அவர் இல்லாவிட்டால் இந்த விழாவே நடந்திராது. அதே போல திரு வேல் நந்தகுமார், புலோலியூர் நந்தகுமார், அவரும் ஆரம்பத்திலே இருந்து தோள் கொடுத்து மிகவும் அமைதியாகவே அடக்கமாகவே இருந்துட்டு இங்கே மிகவும் அட்டகாசமாக பேசி என்னை அதிர செய்து விட்டார். மிக்க நன்றி, 2 பேருக்கும் மிக்க நன்றி. இன்னும் நிறைய செய்யலாம், நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் போய் கொண்டிருக்கிறது. உங்களோட பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. அடுத்ததாக இந்த கல்லூரியின் அதிபர் செய்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. இப்படியான ஒரு மண்டபத்தை தான் இவ்வளவு வசதிகளோட பிரமிப்பாக உள்ளது எங்களுக்கு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பிரதமர் விருந்தினர், அவரை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டார்கள். என்றபடியால் நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. அவரும் ஒரு பன்முகத்திறமை வாய்ந்த ஒரு விரிவுரையாளர், என்னுடைய குரு என்பதை நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அவர் என்னை மதிப்பு தந்ததும் எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் பெருமையாகவும் இருந்தது. சிவானி, இவர்கள் பேராசிரியர், அவரும் என்னை தெரிந்திருக்காவிட்டாலும் தன்னுடைய நன்றி மூலம் என்னை அறிந்து மிகவும் சிறப்பான ஒரு உரையை எனக்கு வழங்கியிருந்தார். அவருக்கும் மிகவும் நன்றி கடமைப்படுத்துகிறேன். கவிஞர், அதாவது சோபா என்று செல்லமாக அழைக்கப்படும் சோபனா பத்மநாதன் அவர்கள் மிகவும் பொறுமையாக இருந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கியதுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அடுத்ததாக எங்களுக்கு எனது உறவுகளும் மிகவும் தோள் கொடுத்து, எனக்கு நெருக்கமான உறவுகளும் எனக்கு தோள் கொடுத்தார்கள். அதைவிட நீங்கள் மண்ணின் மைந்தர்களாக நீங்கள் வந்திருப்பதும் எனக்கு மிகவும் பெருமை தருகிறது. எனது முதல் வெளியீட்டை நான் உங்கள் முன் அரங்கேற்றுவதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். திருமதி
ஜெயலட்சுமி விஜயகுமார் அவர்கள் என்னுடன் அவரும் முகநூல் குழுமம் வைத்து இயங்குகிறார். எங்களுக்குள் மிகவும் நெருக்கமான உறவு முகநூல் குடும்பங்களூடாக மிகவும் நெருங்கி பழகியவர். அவர் வருவார் என்று நான் எதிர்பார்க்கையில் அவருக்கு நிறைய அலுவலர்கள் அந்த சிரமத்திலும் இங்கே வந்துள்ளவை எனக்கு மிகவும் பெருமை தருகிறது. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைவிட எனது குடும்பத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கும் மகேந்திரன் அவர்கள் எனக்கு அவரை அடையாளம் தெரியல. எந்த குடும்பத்தில் அவர்களுடைய படத்தை தான் போடுவார்கள். அவர் நேரம் பண்ணணும்னா யாரை நீங்கள் யார் அப்படி இருந்தது அவர் நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள் என்று எனக்கு சொன்ன எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னார் பின்புதான் நான் உங்களோட ரசிகர் என்னோட குடும்பத்தில் கவிதை எழுதி கொண்டிருக்கின்றேன். மிகவும் பெருமையான விஷயங்கள் வந்திருப்பது நன்றி. இத்துடன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை இத்துடன் முடிக்கின்றேன். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வு இனிதே நிறைவடைகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.